ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம ஆன்சிபிளோட பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். ஸோ ஃபார் நம்ம ஆன்சிபிள் பார்ட் 1ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தனித்தனியாக வெரி பேசிக்ஸ் நம்ம ஃபவுண்டேஷன் ஆன்சிபிள்லாம் என்ன, இன்ட்ரொடக்ஷனு, இன்சுலேஷன் அண்ட் பிகினிங் டாபிக்ஸ்லாம் பார்த்துப்போம். இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி பியூர்லி ஃபார் த நெக்ஸ்ட் 1.5 ஹவர்ஸுக்கு பியூர்லி நம்ம டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சிபிளில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அண்ட் சினாரியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்குமே இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கொஷினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவு டு வி ஹேண்டில் திஸ் த்ரூ ஆன்சிபிள்ன்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் சிமிலர்லி இந்த வீடியோ முடிச்சப்பறம் நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம கொஞ்சம் ரியல் டைம் சினாரியோஸ் ஆக இப்போ ஒரு டாம் கேட் இன்சுலேஷன் எப்படி பண்ணுறது அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். பட் ரைட் நவ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சிபிளோட பில்ட்-இன் கான்செப்ட்ஸ், சில எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ், ஜிஞ்சாட்டோ டெம்ப்ளேட்டிங், எப்படி ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறது த்ரூ ஆன்சிபிள், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ நம்ம டெவாப்ஸில் மல்டிபிள் டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டு, ஜென்கின்ஸ், டெராஃபார்ம், குபர்னெட்டிஸ், டாக்கர். அதே மாதிரியே ஆன்சிபிள்ன்றது என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஃபார் என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆன்சிபிள்ன்றது ஒரு இட்ஸ் ஈஸி டு இன்ஸ்டால், கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் அண்ட் எந்த விதமான ஏஜென்ட்ஸுமே கிடையாது. ஸோ லாட் ஆஃப் கம்பெனிஸில் ஆன்சிபிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சீரீஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆன்சிபிளுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. So without further ado, let's get into today's video, which is what is Ansible part 2. And you're learning from Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into today's video. So நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆன்சிபிள் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பிளேபுக்ஸ் ரிலேட்டடாக நிறைய பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து நம்ம ஆன்சிபிள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம ஆன்சிபிள்னால் என்ன, ஸோ வாட் இஸ் ஆன்சிபிள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஆன்சிபிள்ன்றது ஒரு என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் டூல். ஸோ வாட் இஸ் ஆன்சிபிள்ன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அண்ட் ஆன்சிபிளோட இன்ஸ்டலேஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஆல்ரெடி ஆன்சிபிளை இன்ஸ்டலேஷன் பண்ணியே நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ தட் எனக்கு ஒரு மாஸ்டர் மிஷினும் ஒரு ஒர்க்கர் மிஷினும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சிபிள் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதோட ரியல் டைம் சினாரியோஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோ which is most probably it will be the final video ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணி அதில் ஆன்சிபிள் ரியல் டைம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வாட் இஸ் ஆன்சிபிள், ஆன்சிபிளோட இன்ஸ்டலேஷன் என்ன, அண்ட் அது கூடவே நம்ம அடாப்ட் கமாண்ட்ஸ் அண்ட் பிளேபுக் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ. சேம் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேபுக் ரிலேட்டடான டாபிக்ஸ், பிளேபுக் சம்மந்தமான ஆல் த திங்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to understand and we are going to learn what is there when we are writing a playbook. நம்ம YAML ஃபைலில் எப்படி எழுதுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இன்னொரு லாஸ்ட் வீடியோலேயே ஒரு பிளேபுக் எழுதும்போதே நம்ம டேக்ஸ்னால் என்னது, எப்படி நீங்கள் ஒரு அப்பாச்சி வெப் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருந்தோம். அது கூடவே லூப்பிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அண்ட் அதில் நம்ம ஒரு நியூ ஃபைல் இன் டெஸ்க்டாப்பில் நம்மக்கிட்ட ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண ஃபைல் which is my playbook. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் சரி, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி GitHub ரெபாசிட்டரி லிங்க் இருக்கும். அந்த லிங்க்லேருந்து நம்ம யூஸ் பண்ண ஃபைல்ஸ், யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி லேர்ன்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிளேபுக்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அது கூடவே நம்ம லூப்பிங்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் டாஸ்க்லேயே நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது அதெல்லாம் டேக்ஸ்ன்ற மீனிங் என்னன்றது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஷன் டாபிக் which is நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக we are going to learn சில குட்டி குட்டி டாபிக்ஸாக ஆன்சிபிளே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ரியல் டைமில் ஆன்சிபிள் வச்சு ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சிபிள் மாடியூல்ஸ் இருக்குங்க. இந்த ஆல் மாடியூல்ஸ் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாடியூல் தேவைப்படுதோ, என்ன சினாரியோக்கு தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. நம்ம இப்போதைக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆன்சிபிளில் என்னென்ன இருக்குது, இந்த மாடியூல்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மாடியூல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அந்த வேலை நம்ம சில மாடியூல்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம்.
நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா ஆன்சிபிளில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கா, எரர் ஹேண்ட்லிங்லாம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்சிபிள் ரிலேட்டடான டாபிக்ஸும் அண்ட் ஆன்சிபிளில் டாஸ்க் ரிலேட்டடான பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம சில நம்ம ரியல் டைம் சினாரியோஸை எடுத்து நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸுங்க. சப்போ இந்த எல்லா மாடியூல்ஸும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி லேர்னிங் ஃபியூ மாடியூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூஸ் பண்ண போகிறது ஒரு புது டாபிக் விச் இஸ் கால்ட் அஸ், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே டீபக் அப்படின்னு ஒரு மாடியூலை பற்றி பார்த்துருந்தோம். டீபக் மாடியூல் நான் என்னென்னு போய் தேடினேன், எக்கோ கமாண்டை நான் என்ன பண்ணேன்னா, எக்கோ கமாண்டை நான் ஆன்சிபிளில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ அதுக்கு அவன் டீபக்னு ஒரு மாடியூலை அவன் இன்ட்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு ஒரு டாஸ்கில் ரன் ஆகிற ஒரு அவுட்புட்டை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா நீங்கள் டாஸ்க்னா என்னது, நமக்கு இங்கே மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே திஸ் இஸ் அ டாஸ்க் ஃபார் இன்ஸ்டாலிங் அப்பாச்சி. அப்போ இதில் மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. ஏன்னா இங்கே டாஸ்க்குன்னு எஸ் அப்படின்றது ப்ளூரல். இப்போ ப்ளூரல்னா மல்டிபிள் டாஸ்க், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாஸ்க்கு நம்மக்கிட்ட இங்கே இருக்குங்க. ஸோ அப்போ மொத்தமாக நான் 3 டாஸ்க் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் திஸ் ப்ளே புக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாஸ்க் லெவலில் நம்ம அதோட பிஹேவியரெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அது அவுட்புட்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல வி ஆர் கோயிங் டு யூஸ் என்னென்னா, ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு டாஸ்கோட அவுட்புட்டை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பண்ண முடியுமா? ஸோ ஹவு டு வி டூ தட்? ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பேர், நம்ம ஒரு ப்ளே புக் எழுத போகிறோம் வித் த கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ரெஜிஸ்டர்னு ஒரு டேர்மை நம்ம புதுசாக பயன்படுத்த போகிறோம். ஸோ ப்ளே புக் வித் ரெஜிஸ்டர் அண்ட் டீபக் டு ஸ்டோர் த அவுட்புட்ஸ் ஆஃப் அ ப்ளே. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம என்ன டாஸ்க் ரன் ஆகுதோ அதோட அவுட்புட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு என்ன டாஸ்க் ரன் ஆகுது, ஸோ எனிதிங், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் அப்பாச்சின்னு கொடுத்தோன்னா அது ஒரு பெரிய அவுட்புட் கொடுக்கும். அந்த பெரிய அவுட்புட்டை நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா? அந்த அவுட்புட்டை நான் ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அப்போ அந்த அவுட்புட்லேருந்து ஏதாவது சில ஸ்பெசிஃபிக் ஆட்டோமேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஒரு டாஸ்கோட எக்ஸிக்யூஷனை நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டருன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் கோடு என்கிட்ட இருக்குது. அந்த கோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். ரீயூஸ் பண்ணி ஐ வில் பி டீச்சிங் யூ ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஹோஸ்ட் அப்படின்றது ஆல் த மெஷின்ஸ் அண்ட் ரிமோட் யூசர் அப்படின்றது ஆப்ஷனல் தான். அது என்னென்னா, நீங்கள் என்ன யூசராக ரன் பண்ணுறீங்க விச் இஸ் ஈஸி டு ஐஃபன் யூசர். நீங்கள் வேணும்னா அதை ரிமோட் யூசர்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா அது ஸ்கிப்பபிள், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிகம் எஸ் என்னென்னா சூடோ பர்மிஷன், நம்ம ரூட் யூசர் பர்மிஷனில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் டாஸ்கில் இப்போதைக்கு 2 டாஸ்க் நான் எழுதியிருக்கேங்க. ஸோ முதல் டாஸ்க் என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற மாடியூல் பேர் ஷெல் மாடியூல். ஸோ இப்போ இங்கே நம்ம இது வரைக்கும் சோஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டீபக் அப்படின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தியிருக்கோம். அதுனா மாடியூல் பேர். ஆனால் இந்த டீபக் முன்னாடி என்னென்னா ஆன்சிபிள் பில்டின் டாட் டீபக் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா நத்திங் பட், இப்போ நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லாம் எடுக்கும்போது, இப்போ நான் இங்கே போயிட்டு டீபக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி டீபக்னு நான் சர்ச் பண்ணும்போது டீபக்கோட மாடியூல் வரும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் அவனே கொடுத்துருப்பான். அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்மளோட டாக்குமெண்டேஷனில் சில டாக்குமெண்டேஷன் என்ன இருக்குன்னா, ஆன்சிபிள் டாட் பில்டின் டாட் டீபக் அப்படின்னு சில கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நம்ம இன்னும் வேறு ஏதாவது மாடியூல், இப்போ நான் எக்ஸாம்பிள் ஷெல் மாடியூல் அப்படின்னு நான் எடுக்கிறேன், எனக்கு ஷெல் கமாண்ட்ஸை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாடியூல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாமே டேரெக்டாக ஷெல்லுன்னு தாங்க கொடுக்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் சில பழைய டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்துருந்தேன்னா, இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் 2.9 வெர்ஷனில் இருக்குது. இது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த டாக்குமெண்டேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது இங்கே ஆன்சிபிள் டாட் பில்டின் டாட் ஷெல்லு, பில்டின் டாட் டீபக்னு இருக்கும். அது என்னென்னா, இது ஆன்சிபிள்குள்ளேயே பில்டின்னாக நான் யூஸ் பண்ணுற மாடியூல் அப்படின்னு. அதை நீங்கள் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த பில்டின்ன்றதை எடுத்துகிட்டு ரன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரன் ஆகும், அதை போட்டு ரன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 டாஸ்க் நான் வச்சுருக்கேங்க. அதில் முதல் டாஸ்க் என்ன பண்ணுது, வாட் இட் இஸ் அப்படின்னா, இட் வில் கெட் த அப்டைம் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்டைம் இன்ஃபர்மேஷனாக இல்லை, இட் வில் கெட் த டேட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே எழுதிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் பின்னு டேட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணு.
ஸோ நம்மளுக்கு நீங்கள் லைனக்ஸில் ரன் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டுமேங்க, நீங்கள் டேட்டுன்னு கமாண்ட் ரன் பண்ணுறீங்களா, அப் டைம்ன்ற கமாண்ட் ரன் பண்ணுறீங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா நார்மலாக வி வில் ஹேவ் விண்டோஸில் சி டிரைவ்னு இருக்கும். அந்த சி டிரைவில் தான் என்ன இருக்குன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே, நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, இல்லை வீடியோ எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ உங்கள் மெஷினில் சி டிரைவில் போய் இருக்கும். அதே மாதிரியே ஒரு யூனிக்ஸ் ஆர் லைனக்ஸ் பேஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட்ஸ், இந்த அப் டைம் டேட்டுன்ற கமாண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, திஸ் வில் பி இன் யூசர் பின் அப்படின்ற ஒரு இதில். ஸோ பின் ஃபார் பைனரிஸ், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த பாத்தில் இருக்கும். அப்போ நான் டேட்டுன்ற கமாண்டை டைரெக்டாக கொடுத்தாலும், இல்லை நான் /user bin டேட்டுன்னு கொடுத்தாலும் எனக்கு ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் வருது. இப்போ நான் வெறும்னே டேட்டுன்னு கொடுத்தா திஸ் இஸ் த அவுட்புட் ஐம் கெட்டிங். இல்லை யூசரில் இருக்கிற பைனரிஸில் இருக்கிற டேட்டுன்ற ப்ரோக்ராமை ரன் பண்ணுன்னு நான் கொடுத்தாலும் அப்போ எனக்கு இது தான் வருது. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரன் பண்ணுற அப் டைம் கமாண்டு, டேட் கமாண்டு, இது எல்லாமே என்னென்னா இந்த யூசர் பின் அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னா, எவ்ரி திங் இஸ் அ ஃபைல் இன் லைனக்ஸ். இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே லைனக்ஸில் ஒரு ஃபைல்ஸ் தானா, எல்லாமே ஒரு ஃபைலில் தான் இருக்கும். ஓஎஸ்லேருந்து எல்லாமே வாட் எவர் த யூஆர் ரன்னிங் இன், ஏன்னா லைனக்ஸ் ஓஎஸ்ன்றது அதான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதை பற்றி நீங்கள் வேணும்னா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். தேர் ஆர் செப்பரேட் டெடிகேட்டட் யூடியூப் வீடியோஸ் டு எக்ஸ்பிளைன் எல்லாமே லைனக்ஸில் ஒரு ஃபைல் தானா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபுல் பாத், எந்த பாத்தில் அந்த டேட்டுன்ற ப்ரோக்ராம் இருக்கும், ஸோ யூசர் பின் டேட்டில் தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இப்போ நார்மலாக நான் இந்த 5 லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்னோட vi playbook.yaml அப்படின்னு சொல்லிட்டு my playbook.yamalனு தான் எனி நேம், இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்னோட பிளேபுக்கை நான் ரன் பண்ணனா ansible-playbook, பட் நான் இன்வென்ட்ரி ஃபைல்லாம் செட்டே பண்ணலைங்க. அண்ட் கான்ஃபிக் ஃபைலும் என்கிட்ட இருக்காது. நான் ஏன்னா இது புது மிஷின், நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் ஆன்சிபிளோட கான்ஃபிக் ஃபைலும் இல்லை, இன்வென்ட்ரி ஃபைலும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, குவிக்காக ஆன்சிபிளோட கான்ஃபிக் ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ansible config ஃபைல் டவுன்லோட். ஸோ ansible.cfg, இது அப்படியே ரா காப்பி. அண்ட் நம்ம இங்கே vi ansible.cfg பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் அண்ட் குவிட். ஸோ இப்போ நான் ஆன்சிபிள் வேர்ஷன் அடித்தேன்னா, இதுக்கு முன்னாடி கான்ஃபிக் ஃபைல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு இருந்துச்சு. இப்போ கான்ஃபிக் ஃபைல் வந்து இந்த ஹோம் பாத்தில் இங்கே இருக்குது, அது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. சூப்பர். அதே மாதிரியே நம்மளுக்கு slaves.txt ஒரு நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் ஆல்சோ கிரியேட்டிங் அ ஸ்லேவ்ஸ் ஃபைல். அதில் என்னோட ஒரே ஒரு ஸ்லேவோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் கொடுத்துக்கிறேங்க. இது ஒரே ஒரு மட்டும்தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ansible-playbook -i slaves.txt இருக்கிற எனக்கு இன்வென்ட்ரி ஃபைல் எடுத்துக்கோ, என்னோட பிளேபுக்கை ரன் பண்ணு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஆல் த ஐபிசி இருக்கிறதே ஒரு தான், ஆல் த ஐபிசி ரன் ஆகும். இந்த டேட்டுன்ற ஒரு கமாண்ட் மட்டும் ரன் ஆகிட்டு இட் வில் ஷோ மீ த அவுட்புட் விச் இஸ், எனக்கு டேட் கமாண்ட் ரன் ஆகி எனக்கு கெட் டேட் இன்ஃபர்மேஷன் வருது சேஞ்சுடு. அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஏதோ ஒரு கமாண்ட் ரன் ஆகிருக்கு, ஆனால் அதோட அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகி வரலைங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் பேர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு மாடியூலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஷெல்லுன்ற மாடியூல் என்ன பண்ணும், ஸோ வாட் இஸ் த ஷெல் மாடியூல் யூஸ் பண்ணா, ஸோ ஷெல் கமாண்டுன்றது என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் யூஸ் திஸ் ஷெல் மாடியூல். அப்போ ஷெல் மாடியூலில் இங்கே கொடுத்துருப்பாங்க சில எக்ஸாம்பிள்ஸ்லாம், எப்படிலாம் இந்த ஷெல் மாடியூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஷெல் மாடியூல்லையே இங்கே நீங்களே பார்த்தீங்கனாலே கேட் கமாண்டு, எல்எஸ் கமாண்டு, இந்த மாதிரி நீங்கள் யூனிக்ஸில் லைனக்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஷெல் கமாண்டில் நீங்கள் என்னென்னா யூ கேன் ரன் அன் எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ நான் டேட்டுன்ற கமாண்டை கொடுத்தேன், அதோட அவுட்புட் எனக்கு வரவே இல்லைங்க. ஜஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரன் ஆயிருக்கு, ஏதோ அவுட்புட் வந்திருக்கு, பட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டே காமிக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அவுட்புட்டை ஒரு வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போ அந்த அவுட்புட்டை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம ரெஜிஸ்டர்ன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுது. இந்த ரெஜிஸ்டர்ன்றது எதுக்குன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த அவுட்புட் இன் அ வேரியபிள். அப்போ நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்து
ஒரு வேரியபிள் பேர் நான் கொடுக்குறேன். என்ன வேரியபிள் பேர்? உங்களுக்கு பிடிச்சமான வேரியபிள் என்னன்னா ஏபிசி அப்படின்னு கூட கொடுங்க. ஸோ அப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன அவுட்புட்டை இந்த ஏபிசின்ற வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அப்போ ரெஜிஸ்டர்ன்ற வார்த்தை எதுக்குன்னா, இட் இஸ் டு ஸ்டோர் த அவுட்புட் ஆஃப் அ டாஸ்க் டு அ வேரியபிள். இப்போ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணால் மட்டும் போதுமா? இல்லை, அதை நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். அப்போ அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு? நமக்கு அதுக்கு தான் டீபக்ன்ற மாடியூல் இருக்குங்க. அந்த டீபக்ன்ற மாடியூல் நான் என்ன பண்ணுறேன்னா, வேரியபிள்னு பாஸ் பண்ணி இந்த ஏபிசியை நான் இங்கே கொடுத்துட்டேன்னா, நவ் எனக்கு என்ன வரும்னா, திஸ் வில் கிவ் அஸ் அந்த டேட் கமாண்டோட அவுட்புட்டை நம்மளுக்கு காமிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்னோட பிளே புக்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மை பிளே புக், அதில் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் அண்ட் குவிட்டு. இப்போ என் பிளே புக்கை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கெட் டேட் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டேட் இன்ஃபர்மேஷன் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த டீபக் அப்படின்ற ஒரு மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட்டும் பண்ணுறோம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது என்னென்னா, எனக்கு மொத்த இன்ஃபர்மேஷன் வருது. அதில் நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது தாங்க எஸ்டிடி அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிடி அவுட்னா என்னென்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் அவுட்புட், நம்ம அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நான் இங்கே டேட்டுன்ற கமாண்டை நம்ம நார்மலாக ரன் பண்ணோம்னா என்ன அவுட்புட் வருதோ, மண்டே செப்டம்பர் 22 இதுதான் நமக்குன்னு, அதுதான் எஸ்டிடி அவுட்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்டாக காமிக்குது. டன். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு டாஸ்க்கை ரன் பண்ணியிருக்கோம். அந்த டாஸ்கோட அவுட்புட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிளே புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிளே புக்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம தனித்தனியாக சில டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். லூப்புன்னு ஒரு டாபிக் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில், டேக்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ரெஜிஸ்டர்ன்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். இவங்க எல்லாருமே என்ன? ஸோ இவங்க எல்லாருக்குமே வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே நீங்கள் இதை எந்த மாடியூல் கடியில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ கேன் யூஸ் திஸ் அண்டர் எனி மாடியூல். இந்த மாடியூல் கடியில் தான் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் எம் மாடியூல் கடியில் தான் யூஸ் பண்ணணும், ஷெல் மாடியூல் கடியில் தான் யூஸ் பண்ணணும், டீபக் மாடியூல் கடியில் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. யூ கேன் யூஸ் திஸ் இன் எனி மாடியூல். ஸோ இப்போ இந்த லூப்பு, டேக்ஸ், ரெஜிஸ்டர் இதெல்லாமே என்னென்னா நம்மளுக்கு டாஸ்க் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் கால்ட் அஸ் டாஸ்க் டைரக்டிவ்ஸ். நான் ஒரு ChatGPTலாம் ஒரு இதுவும் வச்சுருக்கேன். ஸோ ஆன்சிபிள் டாஸ்க் லெவல் கண்ட்ரோல்ஸ் இல்லை ஆன்சிபிள் டாஸ்க் டைரக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு டாஸ்க்கு அடியில், ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், ஒரு டாஸ்க்கு அடியில் இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வென்னு, டேகு, இக்னோரர், ரிஜிஸ்டர் இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே என்னென்னா யூ கேன் யூஸ் இட் அண்டர் எனி டாஸ்க். அப்போ இன்டர்வியூவில் டாஸ்க் லெவல் டைரக்டிவ்ஸ்னால் என்ன, இல்லை டாஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த வென் கமாண்டு, லூப் கமாண்டு, டாக்ஸ் கமாண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாஸ்க் லெவலில் நான் எங்கே வேணால் இதுக்கு அடியில் யூஸ் பண்ணலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த மாடியூல் யூ ஆர் காலிங், நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. டன். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, டாஸ்க் லெவல் டைரக்டிவ்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம ஸோ வாட் வி டிட் இஸ், நம்ம ஒரு ஸோ வி ஹவ் சீன் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஜிஸ்டர்னா என்ன, நம்மளோட அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த ரெஜிஸ்டரில் இருக்க வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டீபக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொஷின் நம்ம கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் ஆன்சபிள் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சபிள் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் நம்ம தனித்தனியாக நிறைய டாபிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அது கூடவே நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ், நம்ம சினாரியோஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா வி வில் லேர்ன் தம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா வெர்பாசிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஆன்சபிள்லேயே தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் வெர்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வெர்பாசிட்டின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷனை காமிக்கணும், எனக்கு இல்லைனா இந்த இன்ஃபர்மேஷனை காமிக்காத அப்படின்றதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெர்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஸோ வெர்பாசிட்டிலே மொத்தமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5 லெவல் இருக்குது. 0, 1, 2, 3, 4 மொத்தமாக 5 லெவல்ஸ் ஆஃப் வெர்பாசிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இந்த ப்ரீவியஸாக எக்ஸிக்யூட் பண்ண பிளே புக்கே நான் ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணனா எனக்கு என்னென்னா, இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி வருது உங்களுக்கு, கரெக்டுங்களா? நான் வெறும்னே ரன் பண்ணேன், இதுக்கு பேர் வெர்பாசிட்டி லெவல் 0. இப்போ இதுவே -v அப்படின்னா என்னென்னா வெர்பாசிட்டி லெவல் 1. நீங்கள் -vன்னு ஒரு வாட்டி v கொடுத்தீங்கன்னா வெர்பாசிட்டி, ஒரு v பாஸ் பண்ணிங்கன்னா லெவல் 1. அப்போ என்னென்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அவுட்புட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் புதுசாக ஆட் ஆகுது.
அது எக்ஸ்ட்ராவாக என்னன்னா உங்களுக்கு ஒரு லைன் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுங்க. ஸோ அப்போ -v ஃபார் வெர்பாசிட்டி லெவல் 1. இப்போ அந்த v நான் பாஸ் பண்ணலன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளூ கலரில் நம்மளுக்கு இங்கே வந்துருக்கிற இன்ஃபர்மேஷனு 2வது வாட்டி ரன் பண்ணும்போது எனக்கு வரல. அப்போ நமக்கு இந்த -vன்றது என்னன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் காமி. v ஃபார் லெவல் 1 எனக்கு இப்போ இதான் இன்ஃபர்மேஷன். 2v போட்டிங்கன்னா லெவல் 2. இங்கே பாருங்களேன், இப்போ ஏதோ புதுசாக நிறையா இங்கே சில இன்ஃபர்மேஷன்லாம் வருது. நம்மளுக்கு லெவல் 2ல 1 பிளேஸ் இன் மை பிளே புக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வி ஹாவ் திஸ் லெவல் 2. இப்போ அதே மாதிரியே நான் 3v போட்டேன்னா விச் இஸ் நம்மளுக்கு நத்திங் பட் லெவல் 0, லெவல் 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டு ரொம்ப பெருசாக வருதுங்க. ஸோ இங்கே இவ்வளோ பெரிய அவுட்புட் வருது. அண்ட் நம்மளுக்கு இங்கே என்னென்னலாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, SSH கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன இன்ஃபர்மேஷனு, அண்ட் அந்த டாஸ்க்கை ரன் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷனு, அப்புறம் நம்மளுக்கு ப்ளே புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எந்த பாத்தில் ரன் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா வி ஆர் கெட்டிங் திஸ் ஆன் லெவல் 3. ஃபைனலாக லெவல் 4, வெர்பாசிட்டி லெவல் 4, விச் இஸ் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் காமி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த ப்ளே புக் எப்படி ரன் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே காமிக்குங்க. எதுக்காக நான் இந்த டாப்பிக்கை நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, யுவர் பிளே புக் இஸ் நாட் ரன்னிங் ப்ராப்பர்லி, உங்களுக்கு ஃபெயில்டுன்ற மெசேஜ் தான் வருது. ஆனால் எதனால் ஃபெயில் ஆச்சு, எங்கே ஃபெயில் ஆச்சு, SSH கனெக்ஷனில் ஃபெயில் ஆச்சா, இல்லை எந்த இன்ஃபர்மேஷனில் ஃபெயில் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப சிம்பிள். வெர்பாசிட்டி லெவல் 4ல் நான் வச்சுருவேன். -vனே கொடுக்கலனா லெவல் 0. ஒரு வீனா 1, 2, 3, 4 அப்படியே எக்ஸிக்யூட்டிவ். எத்தனை v கொடுக்குறீங்களோ தட் மீன்ஸ் வாட் இஸ் த வெர்பாசிட்டி லெவல். ஸோ லெவல் 4 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹையஸ்ட் வெர்பாசிட்டி, விச் இஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு காமி ஹவு திஸ் பிளே புக் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஏதாவது ட்ரபிள் ஷூட் ஏதாவது இஷ்யூவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வெர்பாசிட்டி லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அவுட்புட்டாக பார்க்கலாம். டன். அதே மாதிரியே எனக்கு அவுட்புட் காமிக்க வேணாம் அப்படின்னு நினச்சாலுமே அப்போ அந்த சினாரியோஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வெர்பாசிட்டின்ற ஒரு டேர்மை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள் ஹவு வெர்பாசிட்டி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு டாஸ்க்கை நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே லெட் மீ பேஸ்ட் திஸ். ஸோ இப்போ நமக்கு இங்கே ABC அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே வெர்பாசிட்டின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராவாக இந்த லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், வெர்பாசிட்டி லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணும்னா கூட நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், திருப்பி பேஸ்ட். ஏன்னா அந்த டாபிக்ன்றது என்னன்னா அது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் அண்ட் ஸோ திஸ் மீன்ஸ் ரெஜிஸ்டர் அண்ட் டீபக்ன்ற டாப்பிக்கான கோடு இது. பட் இது என்னன்னா நம்மளுக்கு வெர்பாசிட்டின்ற டாப்பிக்கான கோடு இது. ஸோ அப்போ இங்கே -v, double-v, triple-v நம்மளுக்கு 4 வாட்டி வீலாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா வெர்பாசிட்டி லெவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னதுங்க லெவல் 2? இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன மீனிங், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் vi, என்னோட பிளே புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே லெட் மீ பேஸ்ட் திஸ், சேவ் அண்ட் குவிட். இப்போ நான் என்னோட பிளே புக்கை நான் ரன் பண்ணுறேங்க. இப்போ ரன் பண்ணனா எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும், எனக்கு சேஞ்சுடுன்னு வருது. அண்ட் பிரிண்ட் இங்கே என்னென்னா பிரிண்ட் ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டாஸ்க் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிரிண்ட்ன்ற கமாண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஏன்னா ஸ்கிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. ஏன் ஸ்கிப் ஆயிடுச்சு, ஏன் டாஸ்க்கு ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் ஒரு டாஸ்க்கு கடியில் வெர்பாசிட்டின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டீபக்ன்ற ஒரு மாடியூல். டீபக்னா என்ன, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற அர்த்தம். நார்மலாக கோட் அடிக்கும் போதுங்க, when you are coding, நம்ம பைத்தன் இல்லை ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் கோட் அடிக்கும்போது என்னென்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்ட் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே அவுட்புட் கரெக்டாக வருதா, ஓகே இப்போ இந்த அவுட்புட் கரெக்டாக, இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ அந்த பிரிண்ட் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி என்னென்னா நம்ம ட்ரையல் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரியே நீங்களும் உங்கள் ப்ளே புக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வெர்பாசிட்டி லெவல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த லெவல் 2 ஆர் லெவல் 2க்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் இந்த டாஸ்க்குன்றது ரன் ஆகும், இல்லைனா அது ரன் ஆகாதுங்க. அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஃபைல் என்ன கொடுத்துருக்கேன், அபவ் வெர்பாசிட்டி லெவல் 2 ஈக்குவல் ஆர் அபவ் வெர்பாசிட்டி லெவல் 2 இருந்தால் மட்டும் நீ இந்த டாஸ்க்கை ரன் பண்ணு, விச் இஸ் பிரிண்ட் பண்ணு எனக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா இப்போ நான் -vன்னு பாஸ் பண்ணால் கூட ஸ்கிப்பிங்னு தான் வரும், ஸ்கிப் ஆயிரும், எனக்கு அந்த டாஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ரன் ஆகாது. இட் வில் சே இட் ஹஸ் பீன் ஸ்கிப்டு. அப்படின்னா என்னென்னா ஸ்கிப்டு ரீசன் வெர்பாசிட்டி த்ரெஷ்ஹோல்ட் ஹஸ் நாட் பீன் மெட். ஆனால் இதுவே இப்போ நான் -v 2vன்னு கொடுத்தேன்னா
எனக்கு இப்போ அந்த அவுட்புட் காமிக்கும். 3 வீன்க போட்டாலுமே எனக்கு இப்போதைக்கு அந்த அவுட்புட் காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் டீபக் கமாண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் பாஸ் திஸ் வெர்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த லெவலை தாண்டினா மட்டும் காமி, இல்லைனா காமிக்காது. நம்ம அப்போ இந்த வெர்பாசிட்டின்ற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போதும் யூ கேன் யூஸ் திஸ் வெர்பாசிட்டி அப்படின்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அவுட்புட் எப்படி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது டாபிக் நம்பர் 1. எப்படி நம்ம டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் பிளே புக் ரன் ஆகுதா இல்லையான்றதை எப்படி பார்க்குறது யூஸிங் வெர்பாசிட்டி. அதே மாதிரியே சில டாஸ்க்கை எனக்கு ஸ்கிப் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் டீபக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்கிப் ஆகணும். இந்த வெர்பாசிட்டி த்ரெஷோல்ட் இஸ் நாட் மெட். அப்போ அதுக்கு நீங்கள் உங்களோட YAML ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெர்பாசிட்டின்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ கோ டு யுவர் டாக்குமெண்டேஷன். நீங்கள் டாக்குமெண்டேஷன்லேயே போயிட்டு டீபக் DEBUG டீபக்ன்ற மாடியூல் நீங்கள் சர்ச் பண்ணாலே இங்கேவே இன்ஃபர்மேஷன் வரும். அவனே என்ன கொடுத்துட்றான்னா அந்த பேராமீட்டர் ஆப்ஷன்ஸ்லேயே வெர்பாசிட்டின்னு ஒன்று கொடுத்துட்றான். a number that controls when the debug is run. If you set this to 3, it will only run debug when the verbosity is level 3 or above. அப்போ நம்ம what we are doing is we are learning from the documentation. அது என்னன்றதை கற்றுக்குறோம். அண்ட் அது அப்புறம் என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம வெர்பாசிட்டினா என்ன அண்ட் டீபக் மாடியூலில் இந்த வெர்பாசிட்டின்ற இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்டு டாபிக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இப்போ நம்ம டாஸ்க்னு ஒன்று பார்த்தோம். ஸோ வி லேர்ன்ட் டாஸ்க்னா என்னது எனக்கு ஸோ டாஸ்க்னா மல்டிபிள் டாஸ்க் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோமோ இது எல்லாத்தையுமே சேர்ந்தது டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ வி அண்டர்ஸ்டுட் இட் இஸ் நம்ம வி ஆர் ரன்னிங் சம் ஏதோ ஒரு ஆட்டோமேஷனுக்காக வி ஆர் டூயிங் திஸ் டாஸ்க்னு. எனக்கு இந்த டாஸ்க்லாம் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ரன் சம் ப்ரீ டாஸ்க். இந்த டாஸ்க்லாம் ரன் ஆன அப்புறம் எனக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், அப்போ போஸ்ட் டாஸ்க். அப்போ அந்த மாதிரி சினாரியோஸில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்போ நம்ம கற்றுக்க போகிற கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ புட் த கமாண்ட் ஓவர் ஹியர். ஸோ இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் பேர் ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கேவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் எதுக்குன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வென் அண்ட் வேர் ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க் இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சிபிள் ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இங்கேவே நீங்கள் இதை ஒரு படித்து பார்த்தீங்கன்னா கூட ஸோ நம்ம சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த டாக்குமெண்டேஷனில் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கனாலே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓரளவுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நம்ம இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். பட் இந்த ப்ளே புக்கை இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நேம், ஹோஸ்ட்டு, அப்புறம் ப்ரீ டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கான், டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கான், இங்கே போஸ்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ப்ரீ டாஸ்க்னு என்னென்னா மோஸ்ட்லி ப்ரீ டாஸ்க் இஸ் யூஸ் டு ரன் டிபெண்டன்சி டெஸ்ட். ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரீ டாஸ்க்னு சொல்லிட்டு இங்கேவே நம்மளுக்கு கமாண்ட்லாம் இருக்கும். ப்ரீ டாஸ்கில் பிகம் ரெஜிஸ்டர் அவங்க யூஸ் பண்ணுற மாடியூல் பேர் ஆப்ட்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பிகம்னா என்னன்னு தெரியும், ரெஜிஸ்டர்னா என்னன்னு தெரியும். நம்ம இந்த பிகம் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம் மேலே போட்டுடுறோம். அப்படின்னா ஃபார் த என்டையர் பிளே புக் நீ சூடோ பெர்மிஷனில் ரன் பண்ணு. நீங்கள் பர்டிகுலர் டாஸ்க்கு கூட நம்ம சூடோ பெர்மிஷனில் ரன் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம கொடுத்துட்றாங்க. ஆப்ட் மாடியூலில் தேவையான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. தென்னு இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டால் ஆச்சா இல்லையான்றது எல்லாத்தையும் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ரெஜிஸ்டர்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அடுத்து டீபக்ன்ற மாடியூலில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸோ இஃப் தே ஆர் வேலிடேட்டிங் வெதர் இட் இஸ் இன்ஸ்டால் அண்ட் மெசேஜ் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த நோட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் வென் ஆப்ட் இன்ஸ்டால் இஸ் சேஞ்ச்டு. ஸோ இப்போ நம்ம இந்த வென்ன்ற கமாண்ட்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த ப்ரீ டாஸ்க்ன்றது சில சினாரியோ விச் ஐ வாண்ட் டு ரன் பிஃபோர் மை டாஸ்க் எக்ஸிக்யூஷன். அப்புறம் இங்கே டாஸ்கில் என்னென்னா ஷெல் மாடியூல், அதே மாதிரியே நம்மளுக்கு கிட் மாடியூல், ஃபைல் மாடியூல், ஷெல் மாடியூல், டீபக் மாடியூல், இந்த மாதிரி ஷெல் மாடியூல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷெல் மாடியூல். நம்ம தனித்தனியாக லைனக்ஸில் கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. போஸ்ட் டாஸ்க்ன்றது என்னென்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு நோட்டிஃபை பண்ணிடு விச் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுன்ற எக்ஸாம்பிள். அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் கிவன் இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க்கை நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இந்த லிங்க்கும் கொடுத்துட்றேன். இந்த ப்ரீ டாஸ்க்லாம் என்ன, போஸ்ட் டாஸ்க்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம எப்படி ஆன்சிபிளோட சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது
உங்களுக்கு அந்த ப்ளே புக்கில் இருக்கிற வேரியபிள்ஸு இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க்ன்ற டாப்பிக்கில் சும்மா வெறும்னே நான் டீபக் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஆம் ரன்னிங். ஸோ இப்போது இங்கே நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் என்னென்னா போஸ்ட் ஆல் ரிமோட் யூசர் விச் இஸ் யூசி டு யூஸராக ரன் பண்ணு அது ஆப்ஷனல், பிகம் எஸ்ஸு, ப்ரீ டாஸ்கில் நான் ஒரு 2 டாஸ்க் கொடுத்துருக்கேன், டாஸ்கில் ஒரு 2, போஸ்ட் டாஸ்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுவோம். எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா டீபக் மாடியூல் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு விஐ மை playbook.yaml மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு நான் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ண அப்புறம் லெட் மீ சேவ் அண்ட் குவிட்டு அண்ட் லெட் மீ ரன் மை playbook. டன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்மளுக்கு ப்ரீ டாஸ்கில் 2, டாஸ்கில் 2, போஸ்ட் டாஸ்கில் 2, நான் 2 கொடுத்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹேவ் எக்ஸிக்யூட்டட் ப்ரீ டாஸ்க்கு, போஸ்ட் டாஸ்க்கு அண்ட் டாஸ்க்னு. ஜஸ்ட் இந்த டாப்பிக்கில் என்ன பண்ணியிருக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா எனக்கு ஒரு ஆன்சிபிள் ப்ளே புக் ரன் ஆகி முடிஞ்ச அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரன் பண்ணும், இல்லை என்னோட ப்ளே புக் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் சம் டிபெண்டன்சி செக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ப்ளே புக் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுறது சில டிபெண்டன்சி செக்லாம் பண்ணணும், இதெல்லாம் ப்ளே புக்கில் பண்ண முடியுமா, இஸ் தர் எனி கான்செப்ட்ஸ் ஃபார் இட். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரீ டாஸ்க் அண்ட் போஸ்ட் டாஸ்க்ன்ற அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ வி ஆர் கிவிங் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸோ வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ப்ரீ டாஸ்க்னா என்ன, ஒரு போஸ்ட் டாஸ்க்னா என்ன அப்படின்ற டாபிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சிமிலர்லி இது எல்லாமே குட்டி குட்டி டாபிக்ஸ் தாங்க. ஆன்சிபிள் ரொம்ப இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம கற்றுக்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எரர் ஹேண்டலிங். நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கு ஆன்சிபிளில் எரர் ஹேண்டலிங்னா என்ன, ஒரு எரர் வந்தால் ஆன்சிபிள் எப்படி பிஹேவ் பண்ணும், வாட் இட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எரர் ஹேண்ட்லிங்கான நான் கோடை எடுத்துக்கிறேன் அண்ட் லெட் மீ கெட் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட்ஸ் இன் டாஸ்க் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளே புக். மொத்தமாக எத்தனை டாஸ்க் இருக்குன்னா 3 இருக்குது. டீபக்லே 3 மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். கமாண்ட்ஸ் இன் டாஸ்க் 1, கமாண்ட்ஸ் இன் டாஸ்க் 2, கமாண்ட்ஸ் இன் டாஸ்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் கிவன் 3 கமாண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ரிமோட் யூசர் கொடுத்தாலும் இட்ஸ் நாட் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போதைக்கு ஸ்க்ரீன் கிளியர், விஐ my playbook.yaml, delete everything, let me paste this. இப்போ என் பிளேபுக்கை ரன் பண்ணுனா எனக்கு சிம்பிளாக டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் நமக்கு பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகுதுங்க. இப்போ ஒரு சினாரியோ கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன் பிட்வீனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபெயிலியரை நான் ஃபோர்ஸ் பண்ணுறேங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மாடியூல் கமாண்டுன்ற ஒரு மாடியூலில் பின் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு ஃபெயிலியர் எரர் அடிக்கும், அவ்வளோதான். இதே பின் ஃபால்ஸை நம்ம ஜென்கின்ஸ்லேயும் நான் எரர் அடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ பின் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் திஸ் வில் த்ரோ அன் எரர் அண்ட் இட் வில் சே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ். இப்போ என் ப்ளே புக் ஓப்பன் பண்ணுவோம். அதில் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு லெட் மீ பேஸ்ட் திஸ் இன்ஃபர்மேஷன், சேவ் அண்ட் குவிட்டு இப்போ என் ப்ளே புக்கை நான் ரன் பண்ணுறேங்க. இப்போ ரன் பண்ணனா என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். மொத்தமாக என்னோட ப்ளே புக்கில் 4 டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமாண்டு, செகண்ட் கமாண்டு, 3வது எரரு, 4வது ஒரு கமாண்டு. இங்கே எரர் அடித்த உடனேயே என் அவுட்புட்டில் என்ன ஆச்சுன்னா ஃபெயில்டு, பின் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. என்னோட அடுத்த டாஸ்க்கு தேர்டு பிளே விச் இஸ் இட் டிட் நாட் எக்ஸிக்யூட். இங்கே நான் எழுதியிருக்கிற இந்த தேர்டு பிளேன்றது என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்கே ரன் ஆகவே இல்லைங்க. அப்போ அங்கேயே நின்றுச்சு. அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு நார்மலாக ஆன்சிபிளோட பிஹேவியர் என்னென்னா
அது சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஒரு டாஸ்க்காக நம்மளுக்கு என்னோடய ப்ளே புக்கில் ஒன்றா முடிச்சுக்கிட்டே வரும். நடுவில் எங்கேயாவது ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் பி இன்டரப்டட், அடுத்த டாஸ்க்குக்கு மூவ் ஆன் ஆகாது. அப்போ இதுக்கு பேர் நம்ம வாட் வி ஆர் டூயிங் இஸ், நம்ம நார்மலாக வாட் வி ஆர் டூயிங், இது ஆன்சிபிளோட டிஃபால்ட் பிஹேவியர். இப்போ இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க, உங்ககிட்ட 5 டாஸ்க் இருக்குது, 3வது டாஸ்கில் ஏதோ ஒரு இஷ்யூ ஃபெயில் ஆயிடுச்சு, 4th and 5th ரன் ஆகுமா? உங்களோட ஆன்சர் ரன் ஆகாது. நான் அதையும் தாண்டி ரன் ஆக வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ வாட் வில் யூ டூ? அப்போ இதுக்கு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிற இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ எப்படி லூப்பு, டேக்ஸு, ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரியே இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ். ஸோ இந்த இக்னோர் எரர்ஸ்ன்றது என்னென்னா, இதுவும் ஆன்சிபிளோட ஒரு டாஸ்க் டைரக்டிவ். ஜஸ்ட் நீங்கள் எந்த டாஸ்க் கடியில் வேணாலும் இந்த இக்னோர் எரர் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே ஆன்சிபிளோட டாபிக்ஸுங்க. ஆன்சிபிள்குள்ளேயே இவங்க எல்லாருமே டிஃபால்ட்டாக இருப்பாங்க. உங்கள் ப்ளே புக் எப்படி ரன் ஆகுது, அவங்களோட பிஹேவியர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த டாஸ்க் டைரக்டிவ்ஸ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ப்ளே புக்கோட பிஹேவியர், ஏன்னா டிஃபால்ட்டான ஆன்சிபிள் பிஹேவியர் என்ன, ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆச்சுன்னா அங்கேயே நின்றும், அடுத்த டாஸ்க்கு போகாது. அப்போ அந்த பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் போட்டு எஸ்ஸு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இக்னோர் எரர் ஆனால் எரரே வந்தாலும் நீ எரரை இக்னோர் பண்ணு, ஆமாம் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ப்ளே புக்கில் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணேன்னா சேவ் அண்ட் குவிட். இப்போ நான் என்னோட ப்ளே புக்கை ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், எனக்கு இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரன் ஆகுது, செகண்டு ரன் ஆகுது, தேர்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் ஃபெயில் ஆனாலுமே இங்கே என்ன சொல்லுதுன்னா இக்னோரிங். ஃபெயில் ஆனாலும் ஓகே எனக்கு தெரியுது, ஆனால் நான் இக்னோர் பண்ணுறேன். அப்போ அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த டாஸ்க்குன்றது ரன் ஆகுது. அப்போ நீங்கள் இக்னோர் எரர்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம்ன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கு விச் இஸ் ஆன்சிபிள் ரிலேட்டடான டாபிக். நம்ம பார்க்குறது எல்லாமே மாடியூல்ஸ். அப்போ ஒரு சைட் நம்ம மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாடியூலோட பிஹேவியர், அந்த மாடியூல் எப்போ ரன் ஆகணும், எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆன்சிபிள் ரிலேட்டடான இந்த டாஸ்கோட கண்டிஷனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ வி ஆர் ஹேண்டிலிங் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம இக்னோர் எரர் அப்படின்றது என்னன்னா, ஃபெயில் ஆனால் மட்டும் என்ன பண்ணு, இக்னோர் பண்ணிட்டு நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போ, அதுக்காக தான் இன்னொரு எரர்னு யூஸ் பண்ணுறோம். பட் ஆனாலுமே இந்த எரர் ஹேண்ட்லிங்கில் நம்மளுக்கு ஒரு 3 வார்த்தை இருக்குங்க. நீங்கள் இக்னோர் எரர்னு ஆன்சராக சொல்லுங்கள். அதை தாண்டி தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் பிளாக், ரெஸ்கியூ, ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 3 வார்த்தை இருக்குது. ஸோ இந்த 3 வார்த்தைக்கு என்ன டேர்ம், வாட் ஆர் தே அண்ட் வாட் டு தே மீன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ லெட் அஸ் see right now. ஓகே, ஸோ அப்போ நம்ம புதுசாக இப்போ பிளாக், ரெஸ்கியூ, ஆல்வேஸ் அப்படின்ற இந்த 3 வார்த்தையை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அலாங் வித் இக்னோர் எரர். இக்னோர் எரர்னா என்னென்னா, அது பெருசாக எரரை ஹேண்டில்லாம் பண்ணாது. ஏன்னா நம்மளோட டாபிக் என்னென்னா எரர் ஹேண்டிலிங். எரரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது தான். பட் ஆன்சிபிளில் இந்த இக்னோர் எரர்ன்றது என்னென்னா, எரர் வந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடும், நின்றும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. பட் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு எரரே வந்தாலும் அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதை இப்படி ஃபெயில் ஆச்சுன்னா நீ இப்படி ரன் பண்ணு, ஃபெயில் ஆகலைன்னா நீ ஒழுங்காக ரன் பண்ணு, அந்த மாதிரி எரர் ஹேண்ட்லிங்கான ஒரு டாபிக் தான் பிளாக்கு, ரெஸ்கியூ, ஆல்வேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாக், ரெஸ்கியூ, ஆல்வேஸுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு பிளாக்னா என்ன, ரெஸ்கியூனா என்ன அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓகே, let me copy this code என்கிட்ட இருக்கிறத and let me go to my playbook and அதை நான் paste பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I have an example which is all the host become yes டாஸ்கில் நம்ம டாஸ்க் கடியில் என்ன பண்ணோம்னா டாஸ்ட்டாக எழுதும். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எரர் ஹேண்ட்லிங்கே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கிறேன், which is நம்ம இங்கே புதுசாக ஒரு வார்த்தை பிளாக்கு அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேங்க. இந்த பிளாக் அண்ட் ரெஸ்கியூன்னு என்னென்னா, பிளாக்ன்றது எதுக்குங்க, பிளாக்ன்றது என்னென்னா அதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இது நார்மலாகவே மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வரும். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச்னு சொல்லுவாங்க, பைத்தானில் பார்த்தீங்கன்னா ட்ரை எக்ஸப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டாபிக் இருக்குது. அதே டாபிக் தான் ஆன்சிபிள்லையும் நமக்கு இருக்குங்க.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கணும். ஸோ பிளாக் அப்படின்றது என்னென்னா, ஸோ வி ஆர் டெஸ்டிங் த கோடு ஃபார் எரர். இதில் ஏதாவது இந்த 2 டாஸ்கில் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி எந்த விதமான எரரும் இல்லைன்னா ரெஸ்கியூ ரன் ஆகாது. அப்படி எரர் இருந்தால் மட்டும்தான் ரெஸ்கியூ ரன் ஆகும். அப்போ இது ஒரு கண்டிஷன், ஒரு நமக்கு இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூவாக இருந்தால் நீ இப்படி ரன் ஆகு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நீ இப்படி ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா ஒரு டெசிஷன் எடுக்கலாம் இஃப் கண்டிஷன்றதை பேஸ் பண்ணி. அப்போ அதே மாதிரியே இங்கே கண்டிஷன்ன்றது என்னென்னா எரர் தான் கண்டிஷனே. எரர் இருந்துச்சுன்னா ரெஸ்கியூ ரன் ஆகும், எரர் இல்லைனா ரெஸ்கியூ ரன் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் 2ல் ஏதாவது எரர் இருக்கா, எந்த விதமான எரரும் இல்லை, அப்போ ரெஸ்கியூன்றது ரன் ஆகவே ஆகாது. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் மீ see it as an example. My playbook, let me delete everything, let me paste this code, let me save and quit, and இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு என் பிளேபுக்கை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறா என்ன வருதுன்னா 2 மெசேஜ், ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1, ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 2. 2 மெசேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு, எந்த விதமான இஷ்யூவும் இல்லை, பர்ஃபெக்ட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேணும்னே நான் ஒரு எரரை மேக் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வேணும்னே ஐம் கோயிங் டு மேக் அ மிஸ்டேக். ஸோ அப்போ நான் மிஸ்டேக் பண்ண போகிறேன், இல்லைனா இதை நம்பர் 3ன்னு இப்போ நான் மொத்தமாக இங்கே நம்பர் 3 அப்படின்னு நான் வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1, ஐ எக்ஸிக்யூட் நார்மல் 3, ஐ எக்ஸிக்யூட் நார்மல் 3 அப்படின்னா 1 2 3னா 1 2 3ன்னு வரப்போகுது. ஆனால் இன் பிட்வீனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல கமாண்ட் மாடியூல் நான் யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கமாண்ட் மாடியூலை யூஸ் பண்ணி நான் வேணும்னே ஒரு பிரச்சனையை நான் மேக் பண்ண போகிறேன். இதை இன்டென்டேஷன் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1 பர்ஃபெக்டாக ரன் ஆகும், எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஆனால் அடுத்து ஃபோர்ஸிங் அ ஃபெயிலியர்ன்ற இடத்துல நான் வேணும்னு என்ன பண்ணுறேன்னா ஒரு எரர் அடிக்கிறேன். அப்போ எரர்னா என்ன ஆகும், அடுத்த இது ரன் ஆகாது. நார்மலாகவே பிஹேவியர் என்ன, ஆன்சிபிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும், ஒரு டாஸ்க்காக போகும். முதல் டாஸ்க் சக்ஸஸ், 2வதுக்கு போ, 2வது சக்ஸஸ் 3வதுக்கு போ, 3வது ஃபெயிலியரா அங்கே நின்று 4வது ரன் ஆகாது. ஆனால் இப்போ தான் நம்ம பிளாக் அண்ட் ரெஸ்கியூன்னு யூஸ் பண்ணுறோம். பிளாக்ல ஏதாவது எரர் அடித்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு வந்துருங்க. இப்போ நம்ம பார்ப்போமா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நான் வேணும்னே ஒரு எரர் அடிச்சிருக்கேன். அப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ go to my playbook, let me print the information and let me run our playbook. இப்போ ரன் பண்ணோன்னா இப்போ நீங்களே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா, எனக்கு ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1 அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், சூப்பராக ரன் ஆகிடுச்சு. 2வதுல வேணும்னே நான் ஒரு எரர் அடிக்கிறேன். எரர் அடித்தா என்ன ஆகும்னா, நம்ம இப்போ அந்த இடத்துல எரர்னு ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும், ஃபேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸிங் அ ஃபெயிலியர். அப்போ இந்த 3வது இன்ஃபர்மேஷன் ரன் ஆகலை. ஆனால் எரர் அடித்தா ஒரு பிளாக்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எரர் வந்துச்சுன்னா அது அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போயிடும். ஏன்னா அந்த எரரை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெஸ்கியூவில் நீங்கள் அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான என்ன கோடை வச்சுருக்கீங்களோ அங்கே போகுது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஐ காட் அன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம பிளாக்கில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெஸ்கியூ ரன் ஆகும். அண்ட் பிளாக்கில் எந்த ஸ்டேஜில் எரர் இருக்கோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போயிடும். ரெஸ்கியூலேருந்து உங்களுக்கு அடுத்துல நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு ரன் ஆகுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ வாட் வி டிட் இஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் அண்ட் ரெஸ்கியூனா என்னன்னு பார்த்தோம். இப்போ நானும் என்ன பண்ணுறேன், வேணும்னே நான் இந்த பிளாக் அண்ட் ரெஸ்கியூவே இன்னும் கொஞ்சம் பெருசாக, let me copy this, டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம வேணும்னே என்ன பண்ண போகிறோம்னா, ஹவு பிளாக் அண்ட் ரெஸ்கியூ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே நான் இந்த ரெஸ்கியூலேயே நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ காட் அன் எரர் அண்ட் ஐ காட் அன் எரர்ன்றதை நான் 3 வாட்டி எழுதியிருக்கேன். அண்ட் இங்கேயுமே நான் என்ன பண்ண போகிறேன், நான் எரர் அடிக்கிறேங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே என்ன கொஷின், ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிக்யூஷனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பிளாக்கில் 3 டாஸ்க் இருக்குது, ரெஸ்கியூவில் 3 டாஸ்க் இருக்குது. ஸோ பிளாக்கில் என்னென்னா
நான் என்ன பண்ணுறேன், ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1 அண்ட் ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 2, ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டாஸ்க் நான் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலி 1 2 3 அண்ட் ரெஸ்கியூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ காட் அன் எரர் 1, அப்புறம் நான் ரெஸ்கியூலே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எரர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ காட் அன் எரர் 3. இப்போது எப்படி ரன் ஆகும், ஹவு இட் இஸ் கோயிங் டு பிஹேவ் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கன்னா ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓகே இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ டெலீட் எவ்ரி திங், லெட் மீ பேஸ்ட் திஸ். ஏன்னா ஸோஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். ஸோ பிளாக்குன்னு இருக்குது, ரெஸ்கியூன்னு இருக்குது, பிளாக்கில் 3 இருக்குது, ரெஸ்கியூவில் 3 இருக்குது. இப்போது இப்போ ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும், அதுதான் உங்களோட கேள்வி. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் பாசிங் திஸ் அண்ட் ட்ரை டு ஃபிகர் அவுட் அந்த கோடை பார்த்து எப்படி ரன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வருதான்னு பார்ப்போம். லெட் மீ ரன் திஸ் அண்ட் லெட் சி வாட் இட் இஸ் கோயிங் டு டூ. இப்போ ரெஸ்கியூ எப்போ ரன் ஆகும், பிளாக்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் ரெஸ்கியூக்கே போகுங்க. அப்போ இந்த 3 கமாண்டும் இப்போதைக்கு ரன் ஆகாது, ஏன்னா எனக்கு பிளாக்ல எந்த விதமான எரரும் இல்லை. அப்போ ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 அவுட்புட்டு வந்துடுச்சு. அப்போ இப்போ நான் பிளாக்ல ஏதாவது தப்பு பண்ணாதான் அது எங்கே ஜம்ப் ஆகும், ரெஸ்கியூக்கே ஜம்ப் ஆகும். அப்போ அங்கேருந்து ரெஸ்கியூக்கு ஜம்ப் ஆகும். அப்போ ரெஸ்கியூவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ரன் ஆகுது. அங்கே ஐ காட் அன் எரரு, பட் அங்கேயுமே நான் வேணும்னே ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணியிருக்கேன், ஃபோர்ஸிங் அ ஃபெயிலியர். அப்போ இந்த ஐ காட் அன் எரர் 3ன்றது அவுட்புட்டில் வருமா, வராது. அப்போ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ கோ டு மை பிளே புக், லெட் மீ டெலீட் எவ்ரி திங், லெட் மீ பேஸ்ட் திஸ். இப்போ நீங்களே பார்க்கலாம் நம்ம ரன் பண்ணோன்னா எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாஸ்க் போது நார்மலி 1 அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து 2வது டாஸ்க் போது அது ஒரு தப்பு, அப்போ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போகும். எரரை மெசேஜை ஃபெயிலியர்னு பிரிண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போகுது. ரெஸ்கியூவில் போயிட்டு ஐ காட் அன் எரர் 1ன்னு வருது, சூப்பர். அடுத்து தப்பு இருக்குது, அப்போ அந்த தப்பையும் போட்டுருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு இந்த எரர் 3ன்றது ரன் ஆகும்னா ரன் ஆகாது. ஏன்னா வாட் ஹேப்பன்ட் இஸ் நடுவில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. இதுதான் ஆன்சிபிளோட டிஃபால்ட் பிஹேவியர். ஆனால் இப்போ இந்த பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ணணும், இந்த இஷ்யூ ஆனாலுமே ஃபீல் ஆனாலுமே எனக்கு அடுத்துக்கு போ அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இங்கே இக்னோர் எரர்ஸ் கொடுத்துக்கலாம். இக்னோர் எரர்ஸு எஸ்ஸு. அப்போ இப்போ எப்படிங்க ரன் ஆகும்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அதே மாதிரியே இதுதான் உங்களோட பிளே புக். 3 பிளாக் இருக்குது, ரெஸ்கியூவில் 3 இருக்குது. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு எப்படி ரன் ஆகும் அப்படின்னு ஒரு தடவை இமேஜின் பண்ணுங்க. ஸோ ஓகே இப்படி தான் ரன் ஆகும், இப்படி தான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டானு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் நீங்கள் பிளாக் ரெஸ்கியூ அப்படின்ற டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ரன் பண்ணால் சி த அவுட்புட். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் அ மெசேஜ் ஐ எக்ஸிக்யூட் நார்மலி 1 வந்துடுச்சு. 2வதுல எரர் அடிக்குதுங்க. எரர் அடித்தா என்ன ஆகும், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போகும். அப்போ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி எனக்கு ரெஸ்கியூக்கு வந்துடுச்சு. அப்போ ரெஸ்கியூவில் நான் என்ன பண்ணுறேன், ஐ காட் அன் எரர் 1ன்னு வருது, சூப்பர். நெக்ஸ்ட்டு எரர் அடிக்குது, அப்போ எரர் மெசேஜ் வந்துடுச்சு. ஆனால் நார்மலாக இந்த 3rd ஸ்டேஜ் ரன் ஆகாது. ஆனால் நீங்கள் இக்னோர் எரர்னு கொடுத்தனால எரரே வந்தாலும் நீ இக்னோர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஐ காட் அன் எரர் 3யும் சேர்ந்து வருதுங்க. இப்போ நான் உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இக்னோர் எரரை நீங்கள் பிளாக்கு கடியில் கொடுக்க போகிறீங்க. சப்போ யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ் இக்னோர் எரர் அண்டர் யுவர் பிளாக் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இங்கே திஸ் இஸ் நார்மல் கோட் ரன் ஆகும், இது ஃபெயிலியர். அப்போ ஃபெயில் ஆனால் 3rd ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, பிளாக் அண்ட் ரெஸ்கியூட கான்செப்ட் என்னென்னா, பிளாக்ல ஏதாவது ஃபெயில் ஆனால் தான் ரெஸ்கியூ போய் ரன் ஆகும். ஆனால் பிளாக்ல ஃபெயில் ஆகுது, ஆனால் நீங்கள் இக்னோர் எரர் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ ரெஸ்கியூ ரன் ஆகுமா ஆகாதா? ஏன்னா நம்ம இக்னோர் எரரே இருந்தாலும் இக்னோர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த எரர் வந்துச்சு, ஒரு ஃபெயில் ஆச்சு, அப்போ ரெஸ்கியூ ரன் ஆகுமா ஆகாதா? இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பிளே புக்கை எப்படி நான் டாக்குமெண்டேஷனில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன், ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பிளாக்ல இக்னோர் எரர் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ரெஸ்கியூ ரன் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்டை பின் பண்ணி இந்த இதில் வச்சுறேன். ஸோ தட் அதர் பீப்புள் கேன் ஆல்சோ அந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா, வி அண்டர்ஸ்டுட் பிளாக்னா என்ன, ரெஸ்கியூனா என்னன்னு. இப்போ ஃபைனலாக தேர் இஸ் சம்திங் கால்ட் எஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நம்மளுக்கு என்னன்னா ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்கு. நான் என்ன பண்றேன், அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு. அண்ட் நான் இப்போதைக்கு ஜூம் அவுட் பண்றேங்க கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் மேலே. சூப்பர். இப்போ ஜூம் இன் பண்ணால் ரொம்ப பெருசாக போயிடுது. ஜூம் அவுட்ல இருக்கட்டும். இது ரொம்ப ஜூம் அவுட்டில் தான் இருக்கும். நீங்கள் என்ன டிவைஸில் பார்க்குறீங்களோ குவாலிட்டி மட்டும் ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க ஃபார் திஸ் செக்மெண்ட்டு. ஸோ தட் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கிறிஸ்பாக கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே ஒரு கோடு இருக்குது. இந்த கோடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் பிளாக்கு, ரெஸ்கியூ, ஆல்வேஸ் அப்படின்னு 3 இருக்குங்க. பிளாக்ல தப்பானாதான் ரெஸ்கியூ ரன் ஆகும். பிளாக்ல தப்பு இல்லைனா ரெஸ்கியூ ரன் ஆகாது. அப்போ பிளாக் அண்ட் ரெஸ்கியூ ஃபைன். இப்போ ஆல்வேஸ்ன்னு இருக்கே, அது என்னதுங்க? ஆல்வேஸ்ன்றது என்னன்னா, சக்ஸஸோ ஃபெயிலியரோ, எரர் இல்லையோ, எனக்கு நீ எப்பவுமே ரன் ஆயிரு, அதுதான் ஆல்வேஸ். ஆல்வேஸ் ஆனால் அந்த வார்த்தைக்கு மீனிங் ஆல்வேஸ் யூ ஷுட் எக்ஸிக்யூட், வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங். பிளாக்லேயும் தப்பு இருக்கா, இருந்துட்டு போகுது. ரெஸ்கியூலையும் தப்பு இருக்கா, இருந்துட்டு போகுது. ஆல்வேஸ் நீ மட்டும் என்ன பண்ணுனா, மேலே என்ன நடக்குதுன்னு நீ கண்டுக்காத, ஆல்வேஸ் நீ ரன் ஆயிரு. அப்போ அதுக்கு தான் அந்த ஆல்வேஸ்ன்ற டேர்முக்கான மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ ரியல் டைமில் இந்த ஆல்வேஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, கனெக்ஷன் க்ளோசிங் அப்படின்றதுக்காக. நீங்கள் ஆன்சிபிள்லேருந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க்கு முடிஞ்சோன்னே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும், இல்லை டேட்டா பேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும், எனிதிங், சம் ஃபார்ம் ஆஃப் க்ளோசிங் ஆர் டெர்மினேட்டிங் த செஷன். அப்போ அதுக்கு ஆல்வேஸ்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க டு டேட்டா பேஸ் ஆர் சம்திங். அப்போ அப்லோட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன், சக்ஸஸ், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடு. அப்லோடு ஃபெயிலியர் ஆனாலும் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். அப்போ அண்ட் ஆஃப் த டேல அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ தட் அந்த சைடில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. இந்த மாதிரி சினாரியோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த கனெக்ஷன் க்ளோசிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆல்வேஸ்ன்றதில் வைப்பாங்க. அப்போ நம்ம இப்போ என்னன்னா, பிளாக், ரெஸ்கியூ, ஆல்வேஸ் இது எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா, பிரிண்ட் அ மெசேஜ். அப்போ ஐ எக்ஸிக்யூட் நார்மலி, இதுதான் ஃபஸ்ட் அவுட்புட் ரன் ஆயிரும். செகண்ட் டாஸ்கில் எரர் அடிக்குது. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போயிடும். இந்த 3வது டாஸ்க்கு ரன் ஆகவே ஆகாது. இப்போ ரெஸ்கியூக்கு போயிடுச்சுங்க. அப்போ முதல்ல ஒரு நார்மல் சக்ஸஸ்ஸு, ஒரு ஃபெயிலியரு, அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஸு. ஏன்னா ஐ காட் அன் எரர்ன்னு இருக்கு. அடுத்து ஒரு ஃபெயிலியர். ஆனால் இந்த ஃபெயிலியரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இக்னோர் எரர்னு போட்டிருக்காங்க. அப்போ ஃபெயில்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஆனால் இக்னோர் எரர் போட்டனால அடுத்து இந்த டீபக்ல ஐ காட் அன் எரர். அப்போ இங்கே 2 சக்ஸஸ்ஸு, ஒரு ஃபெயிலியரு, அப்புறம் ஒரு சக்ஸஸ், இது அவுட்புட்டாக வருங்க. ஆல்வேஸில் இருக்கிற திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டும் வரும். அப்போ நான் அவுட்புட் என்னன்னா, ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு, ஜம்ப் டு ரெஸ்கியூ, 2 க்ரீன், ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு. இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. அப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்படி தான் பிளே புக் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். why the connection has been terminated. a second, net ஏதா இஷ்யூவா? அல்ல, net is working fine. என்னோட புட்டி got இது நியூ செஷன் இல்லை டூப்ளிகேட் செஷன் EC2-user இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா, VI my playbook மொத்தமாக டெலீட்டு, பேஸ்ட்டு, நம்மளோட இங்கே இருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணுவோம். let me go to my putty, paste this, save and quit. இப்போ பிளேபுக்கை ரன் பண்ணுவோங்க. ansible-playbook -i slaves.txt my playbook.yaml நான் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணனா, ansible இப்போ நான் ரன் பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸிக்யூட் நார்மலி, முதல் எரரு. இப்போ முதல் எக்ஸிக்யூட் நார்மலி, எரரு. அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரெஸ்கியூக்கு போயிடுச்சு, 2 க்ரீனு, ரெஸ்கியூவில் 2 க்ரீனு. அடுத்து என்னன்னா, எரர் அடிக்குது. அப்போ எரர் வந்துடுச்சு. ஆனால் அந்த எரரை நம்ம என்ன பண்ணுறோம், இக்னோர் பண்ணுறோம். அப்போ அடுத்த டாஸ்க்கு போகுது, ஜஸ்ட் ஐ காட் த எரர். ஸோ இப்போ ரெஸ்கியூ முடிஞ்சிருச்சு, பிளாக்கும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக ஆல்வேஸ் எப்போவுமே ரன் ஆகும், திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. அப்போ இந்த பிளாக்கு, ரெஸ்கியூ, ஆல்வேஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் Ansible நம்ம எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்குங்க.
ஹேண்டிலிங்னா எப்படி அந்த எரரை சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க, ஹவு டு யூ ஹேண்டில் எரர்ஸ் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த பிளாக், ரெஸ்கியூ அண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வித் திஸ் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வித் நம்ம எப்படி ஆன்சிபிளாக இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி வில் ஸ்டார்ட் லுக்கிங் இன்டு இட். ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட் விச் இஸ் ஒரு வேரியபிள்ஸை எப்படி நம்ம ப்ளே புக்குக்கு யூஸ் பண்ணுறது, ஒரு வேரியபிளே ஒரு செப்பரேட் ஃபைலாக வச்சு எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது, அண்ட் அதுவே அந்த வேரியபிள் ஃபைல் நம்ம ஆன்சிபிள் வால்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணி எப்படி என்கிரிப்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் வேரியபிள்ஸ், ஹவு டு யூ ஸ்டோர் யுவர் வேரியபிள்ஸ், ஹவு டு யூ மாடிஃபை யுவர் வேரியபிள்ஸ், ஹவு டு யூ ஸ்டோர் யுவர் வேரியபிள் சென்சிட்டிவ் டேட்டா செக்யூர்லி, இது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம இந்த வேரியபிள்ஸ்ன்ற டாப்பிக்கில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஸோ வாட் வி ஹாவ் டன் இஸ், ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சோஃபார் டீபக் அப்படின்னு ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டீபக்ன்ற மாடியூல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வேரியபிள்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் given some information and messages as well. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் மீ டேக் அ வெரி சிம்பிள் கோட், ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துப்போம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ரிமோட் யூஸரை ரிமூவ் பண்ணிவிட்டு பிகம் எஸ் டாஸ்க்கு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் எக்ஸாம்பிள் விஆர்ஐ ஏபி வேரியபிள்ஸ் எக்ஸாம்பிள் இதான் நம்ம பார்க்க போகிற டாபிக். பிரிண்ட் அ மெசேஜ் ஐ எக்ஸிக்யூட் நார்மலி அப்படின்றக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் பேர் டீபக் மாடியூல். ஓகே, இப்போது எத்தனை வாட்டி இந்த கோடை ரன் பண்ணாலும் உங்களுக்கு வரப்போகிற மெசேஜ் என்ன வரும்னா ஐ எக்ஸிக்யூட் நார்மலி, ஐ எக்ஸிக்யூட் நார்மலி, ஐ எக்ஸிக்யூட் நார்மலி தாங்க வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், ஸோ நான் வார்ஸ் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். வார்ஸ்னால் என்ன வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் அ டேக் விச் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள்ஸ். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐல் கிவ் அன் வேரியபிள் விச் இஸ் என்னென்னா நான் லெட்ஸ் சே கலர் போட்டு லெட்ஸ் சே பிளாக். ஸோ இப்படி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஆம் டிக்ளேரிங் அ வேரியபிள்ங்க. ஸோ ஐ எக்ஸிக்யூட் நார்மலின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் மை ஃபேவரட் கலர் இஸ் curly bracket இதுக்குள்ள கலர் COLOUR கலருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த நான் டிக்ளேர் பண்ண வேரியபிளை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரன் டைமில் நான் ஒரு வேரியபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கேன் யூஸ் திஸ் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்செப்டை நான் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே நான் லெட் மீ காப்பி திஸ். நான் என்ன பண்ணுறேன் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ஓகே நான் இந்த கனெக்ஷன் டைம் அவுட்டை நான் கொடுக்க மாட்டேன். So let me duplicate the session EC2 iPhone user and let me close this and let me go to the settings and connection la keep alive. எனக்கு every 300 seconds once send a null packet so that எனக்கு இந்த மாதிரி connection timeout issues வராது. So let me edit my playbook. Let me delete everything and let me insert the code which I have copied. and இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா let me run this. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்னென்னா நம்ம என்னோட மெசேஜ் நான் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே கலருன்ற வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இங்கே மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு டீபக் மாடியூலில் எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகுதுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே நீங்கள் பல வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே நான் கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் காரு பைக் ஏதோ சம்திங் ஐ கேன் கிவ் சம் ரேண்டம் ஏதாவது ஒரு காருன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ லெட் மீ கிவ் அ ரேண்டம் கார் லெட்ஸ் சே கியார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். மை ஃபேவரட் கலர் இஸ் கலர் அண்ட் ஐ ஓன் இங்கே கார் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ ரெஃபர் திஸ். அப்போ நீங்கள் இங்கே மல்டிபிள் வேரியபிள்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே டிக்ளேர் பண்ணலாம். இது பிளே புக்லேயே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் அண்ட் யூ கேன் ரெஃபர் திஸ் எனிவேர் இன் யுவர் பிளே புக். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளே புக் இருக்குனாலும் எங்கேனாலும் அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் கர்லி பிராசஸில் நீங்கள் அந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணலாம். இது பேர் ஜின்ஜா JINJA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜின்ஜா 2 இது நம்ம என்னன்றதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ காப்பி திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இப்போ நம்ம மறுபடியும் ஒருத்தர் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் ஐ வில் கெட் த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக் அண்ட் ஐ ஓன் அ கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருதுங்க. ஆனால் இதை நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் எனக்கு வரப்போகிற அவுட்புட்
இது மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வேரியபிளே எழுதினாலும் அந்த வேரியபிள்ஸ் அங்கே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓவர் ரைட் பண்ணலாம் இன் யோர் ரன் டைம். ஸோ யூ கேன் மாடிஃபை யுவர் வேரியபிள்ஸ் இன் யோர் ரன் டைம். அது எப்படி மாடிஃபை பண்ணுறதுனா -e அப்படின்னு சொல்லுவாங்க. -e which stands for environment variables இல்லைனா எக்ஸ்ட்ரா வார்ஸ் EXTRA-VARS இந்த மாதிரி அதோட ஃபுல் நேம் இருக்குது. பட் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வார்ஸ் அப்படின்றதுக்கு பதில் -eன்னு கொடுத்தாலும் ஓகே தான். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. இப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிளாக்குன்ற வந்த இடத்துல இப்போ எனக்கு ரெட்டுன்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ வாட் இட் மீன்ஸ் இஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரன் டைமில் கமாண்ட் லைன் மூலியமாக எப்படி வேரியபிளை மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு யூ ஹேண்டில் வேரியபிள்ஸ். இதுவே சம்டைம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மக்கிட்ட இப்போ லெட்ஸே வி ஹாவ் நம்மக்கிட்ட ஒரு 10-15 வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல நான் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே நான் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹாவ் அ டெடிகேட்டட் ஃபைல் ஃபார் இட். ஸோ அப்போ அதுக்கு வேரியபிள் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஃபைல் என்னென்னா நான் அதை என்ன கொடுக்குறேன், சென்சிட்டிவ் அப்படின்னு CNSITIVE sensitive.txt அப்படின்னு சொல்லிட்டு CNSITIVE ஓகே sensitive.txtன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா யூசர் மித்ரன் பாஸ் நான் என்ன பண்ணுறேன்னா மை பாஸ்வேர்டு 123 இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஐம் கிவிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைலில் sensitive.txtன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபைல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படியும் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஸ்டோர் யூர் இன்ஃபர்மேஷன் இன்சைட ஒரு செப்பரேட் ஃபைலையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு செப்பரேட் ஃபைலில் கொடுத்தாலுமே இங்கே என்ன பண்ணலான்னா வேரியபிள்ஸ் VARS அப்படின்றது என்னன்னா நீங்கள் அந்த ப்ளே புக்லேயே யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் அங்கே இல்லைனா வேரியபிள்ஸ் _ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்படி கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்னென்னா அந்த ஃபைலோட பேர் என்ன, நான் sensitive.txt அப்படின்றது தான் அந்த ஃபைலோட நேமு. ஸோ sensitive.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அது TXT ஃபார்மேட்டில் ஒத்துக்குமான்னு தெரியல, மோஸ்ட்லி YAML ஃபார்மேட்டு தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், YAMLனே கொடுத்துக்கிறேன். I'm not sure whether TXT is fine, பட் இப்போதைக்கு நான் YAMLனு கொடுத்து அங்கே நான் ஃபைல் நேமை மாற்றிக்கிறேன். ஸோ மை ஃபேவரட் கலர் இஸ் கலர் அண்ட் ஐ ஓன் அ கார் அண்ட் மை யூசர் நேம் இஸ் curly bracketல யூசர்னு கொடுத்தேங்க. ஓகே, ஸோ இப்போ நான் யூசர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் பிரிண்டட் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். நான் வேரியபிள் ஃபைலில் ஒரு ஃபைலை நான் எடுக்கிறேன், vi playbook.yaml delete everything, paste the code, save and quit. அண்ட் இதை நான் sensitive.txt ஃபைலை என்ன பண்ணிடுறேன்னா sensitive.yamlன்ற ஃபார்மேட்டில் மாற்றிடுறேங்க. இப்போ என் ப்ளே புக்கை நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என் ப்ளே புக்கை ரன் பண்ணனா லெட்ஸ் சி வெதர் அந்த ஃபைல்லேருந்து எடுத்து படிக்க முடியுதான்னு. சூப்பர். இப்போ என்ன பண்ணுதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வச்சுருக்கிற ஒரு ஃபைல் விச் இஸ் sensitive.yamlன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலில் இருக்கிற சென்சிட்டிவ் டேட்டா விச் இஸ் மித்ரன் அண்ட் பாஸ்வேர்டை அதனால் எடுத்து படிக்க முடியுது. அப்போ நீங்கள் வேரியபிளை நீங்கள் உங்கள் ப்ளே புக்லேயே கூட டிக்ளேர் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்களா, அந்த ஃபைலில் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கா, அப்படியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் வேரியபிள் ஃபைலுன்னு கொடுத்து என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ அந்த ஃபைலோட நேம்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 கூட கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து கூட வேரியபிள் எடுத்துக்கும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களோட என்ன கீ இருக்கோ அந்த கீ, இதுக்கு பேர் கீ, இதுக்கு பேர் வேல்யூ, அந்த என்னென்ன கீஸ்லாம் இருக்கோ அந்த கீஸை வச்சு யூ கேன் ரெஃபர் திஸ். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஹவு டு யூ டிக்ளேர் யுவர் வேரியபிள் நம்ம எப்படி நம்ம செட் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரியே ஹவு டு யூ பாஸ் தெம் இன் ரன் டைம் -eன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வேரியபிளை பாஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி -eன்னு நான் என்ன பண்ணுறேன், யூசர் போட்டு மார்டின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் த யூசர் நேம் இஸ் மார்டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஃபைலே இருந்தாலும் நீங்கள் ஓவர் ரைட் பண்ண முடியுங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வேரியபிளும் சரி ஒரு வேரியபிள் ஃபைல்லேருந்தும் சரி எப்படி வேரியபிளை எடுக்கிறதுன்றத நம்ம ஒரு முதல் டாப்பிக்காக நம்ம பார்த்தாச்சு இந்த செக்மெண்ட்டில். இப்போது நம்ம படிக்க போகிறது ஒரு புது டாபிக் இன் Ansible which is called as Ansible Vault அப்படின்னு ஒரு கான்செப்ட். நீங்கள் Ansible இன்ஸ்டால் பண்ணாலே Ansible Vaultன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் உள்ளே வந்துடுதுங்க. ஸோ அப்போ Ansible Vault அப்படின்றதுனா இட்ஸ் அ ஃபைல். நீங்கள் Ansible Vault வச்சே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை கூட Ansible Vault வச்சு நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ இந்த ஆன்சிபிள் வால்ட்ன்றது எதுக்குன்னா, ஆன்சிபிள்லேயே ஒரு பில்ட்னான இருக்கிற ஒரு டாபிக் விச் இஸ் நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் டேட்டாலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வால்ட்ன்ற டாப்பிக்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த சென்சிட்டிவ் ஃபைலுங்க. இந்த ஃபைலை நான் நினச்சா நான் என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் ஓப்பன் கேட் கமாண்டை போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குன்னு நான் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இதை நான் என்கிரிப்ட் பண்ணணும், பத்திரமா இந்த சென்சிட்டிவ் ஃபைலை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஆன்சிபிள் என்கிரிப்ட் ENCRYPT என்கிரிப்ட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி ஆன்சிபிள் என்கிரிப்ட் இல்லை, ஆன்சிபிள் வால்ட் என்கிரிப்ட் அண்ட் என்னோட ஃபைல் நேம் sensitive.yaml நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வால்ட் பாஸ்வேர்டை கேட்கும். ஒரு பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் விச் இஸ் ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்துருக்கேன். அதை கன்ஃபார்மும் கேட்குது, கன்ஃபார்மும் கொடுத்துட்டேன். என்கிரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த ஃபைல் என்கிரிப்ட் பண்ணிடும். இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களே பாருங்களேன், இட் ஹஸ் பீன் என்கிரிப்டட் வித் அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 256 பிட். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் ஃபார் என்கிரிப்ஷன். இட்ஸ் ஒன் ஆஃப் த நீங்கள் RSA ED2559 அண்ட் AES 256 ப்ளோஃபிஷ் இந்த மாதிரி சில என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ AES 256ன்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு நல்ல ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஃபார் மிலிட்டரி கிரேட் என்கிரிப்ஷன். அந்த மாதிரி தான் AES மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. AES 256 ask me in 3 days. Okay, it's a highly secure symmetric encryption algorithm, uses 256 bit key. So it's one of the ரொம்ப ஸ்டாண்டர்டான செக்யூர் அல்காரிதம் தான். அதான் மோஸ்ட்லி ஃபார் VPN ரொம்ப கிரிட்டிக்கல், வைட்லி யூஸ் பை கவர்மெண்ட்ஸு. அப்போ ஓகே, ஸோ இதே என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான் ஆன்சிபிளும் யூஸ் பண்ணுது. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேரியன்ட் ஆஃப் அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏன்னா ஆன்சிபிள் வால்ட் என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுதுன்னா AES அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 256 பிட் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுதுன்றதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஃபைல் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இட் ஹாஸ் பீன் எனக்கு செக்யூர் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சிருச்சுங்க. இது இப்போ யூசர் அண்ட் பாஸ்வேர்டுன்றது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு என்கிரிப்ட் ஆயிடுச்சு. இப்போ என் பிளே புக்கை நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நான் என் பிளே புக்கை ரன் பண்ணனா அட்டெம்ப்டிங் டு டிக்ரிப்ட் பட் நோ வால்ட் சீக்ரெட் ஃபவுண்ட். அப்போ வால்ட் சீக்ரெட்ஸ் இல்லை. இப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா -ask வால்ட்டு பாஸ்வேர்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். என்ன பாஸ்வேர்டு வச்சு அந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் இந்த என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு இந்த ஃபைலை டிக்ரிப்ட் பண்ணி சென்சிட்டிவ் டேட்டாவை எடுத்துக்கிட்டு அது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வாட்டி பிளே புக் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஒன்று ஆஸ்க் வால்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இப்படி பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பாஸ்வேர்டை ஒரு ஃபைலில் எழுதி வச்சிடலாங்க. ஸோ நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேனோ அந்த பாஸ்வேர்டை ஃபைலில் எழுதி வச்சு அங்கே வால்ட் ஃபைலுன்னு இங்கே பாஸ் பண்ணலாம். வால்ட் ஃபைலுன்னு பாஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ஃபைலை படித்து என்ன பண்ணணும்னா அந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கும். ஏன்னா ஒரு பாஸ்வேர்டை ஒரு ஃபைலில் எழுதி வைக்கிறது கரெக்டாங்க. உங்கள் பர்சனல் லேப்டாப்னால் எழுதி வைக்கலாம், ஆனால் அதை கிட்டப்புக்கெலாம் புஷ் பண்ணிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதில் உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் கேன் ஸ்டோர் தட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். நார்மலி அதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் பர்சனல் லேப்டாப்லேருந்து ஃபைலை எடுத்து பார்க்க போகிறதில்ல, கம்பெனியில் கொடுக்கறதுனால செக்யூராக தான் இருக்க போகுது. அப்போ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சு பாஸ்வேர்டை கொடுக்கலாம், இல்லைனா அந்த பாஸ்வேர்டை ஃபைல் எழுதி வச்சு இங்கே வால்ட் ஃபைலுன்னு சொல்லிட்டு யூ கேன் ரெஃபர் அண்ட் மென்ஷன் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சிபிள் அங்கேருந்து அந்த பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு உங்களோட என்கிரிப்டட் ஃபைலை டிக்ரிப்ட் பண்ணி இட் வில் கிவ் தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ இப்போ நான் இந்த ஃபைல் ஏதாவது புதுசாக நான் ஆட் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ வாண்ட் டு ஆட் சம்திங், ஐ வாண்ட் டு வியூ, அப்போலாம் என்ன பண்ணுறது? அப்போ வால்ட் கமாண்ட்ஸே இருக்குங்க. ஸோ ஆன்சிபிள் -வால்ட் வியூ sensitive.yamlன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஜஸ்ட் வியூ தான். எடிட் பண்ணணும்னா இப்போ ஆன்சிபிள் வால்ட் எடிட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை கொடுத்தீங்கனாலும் அது இப்போ நீங்கள் VA எடிட்டரில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி இட் வில் எடிட் admin. இப்போ எனக்கு விம் எடிட்டரில் வருது மித்ரன் அப்படின்றத மித்ரன் ஒரு இன்னொரு என்ன ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சேவ் அண்ட் பிட். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா வியூன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நான் அட்மின்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்னோட வால்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன். யூசர் நேம் அண்ட் மித்ரன் அண்ட் பாஸ்வேர்டு என்னது என்னோட மை பாஸ்வேர்ட் 123ன்னு சொல்லிட்டு காமிக்குதுங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சில கமாண்ட்ஸ் வியூ கமாண்ட், எடிட் கமாண்டு, இல்லை நான் என்கிரிப்ட் வேணாங்க திருப்பி டிக்ரிப்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஆன்சிபிள் டிக்ரிப்ட் DECRYPT கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா டிக்ரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லு.
இப்போ நீங்கள் உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே அந்த என்கிரிப்ட் பண்ணதை டிக்ரிப்ட் பண்ணி பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஆன்சிபிள் வால்ட்னா என்ன, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கிரியேட் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ். ஒரு சென்சிட்டிவ் ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் விச் யூ கேன் ரெஃபர் இன் யுவர் பிளே புக் டு பாஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஆன்சிபிள் வால்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்லி யூஸ்ட் டூல். அண்ட் ஆன்சிபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வால்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூஸ்லேயும் ஆன்சிபிள் பற்றி கொஷின் கேட்கும்போது இந்த வால்ட் பற்றின கொஷின்ன்றது ரொம்ப ஃபேமஸாக. ஆன்சிபிள்ன்ற டாபிக் எடுத்தாலே வால்ட் பற்றின கொஷின்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் வென் இட் இஸ் கம்மிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிள்னா என்ன, வேரியபிள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் அது கூடவே நம்ம அந்த வேரியபிள்ஸ் எப்படி சென்சிட்டிவாக நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு டாபிக் விச் இஸ் ஹேண்டிலர் அண்ட் நோட்டிஃபை அப்படின்னா என்னன்னு நான் டீச் பண்ண போகிறேன். அண்ட் அதை டீச் பண்ணுறது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஃபைலை எப்படி எடிட் பண்ணுறது இன் அ ரிமோட் மெஷின். அண்ட் எடிட் பண்ணுறதுக்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று யூஸிங் ஜிஞ்சா டெம்ப்ளேட், இன்னொன்று யூஸிங் நார்மல் லைன் அண்ட் ஃபைல் மாடியூல் அந்த மாதிரிலாம். அப்போ அதெல்லாம் என்னன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல் செக்மெண்ட்டாக நம்ம ஹேண்டிலர்ஸ் அண்ட் நோட்டிஃபை அண்ட் யூஸிங் ஹவு டு எடிட் அ ஃபைல் அண்ட் ஹேண்ட்லர்னா என்ன, நோட்டிஃபைனா என்னன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டாக இன்றைக்கி ஆன்சிபிள் டாப்பிக்கில் வி வில் வியூ இட் அண்ட் வில் கன்க்ளூட் இட். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டில் எப்படி ஒரு ஃபைலை நம்ம எடிட் பண்ணுறது, விச் இஸ் ஒரு ரிமோட் ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் ஏதோ சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இப்போ அந்த ஃபைல் எப்படி எடிட் பண்ணுறது, அது கூடவே ஹேண்டிலர் அண்ட் நோட்டிஃபைன்ற டாப்பிக் நம்ம கற்றுக்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின் அண்ட் யூஸ் கேசஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறையா இருக்குது. அது கூடவே டெம்ப்ளேட் மாடியூல்னா என்ன, இந்த ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்னா என்ன, இந்த கலி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்டுக்கு என்ன மீனிங். அப்போ இது மூணுத்தையும் நம்ம ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வாட் ஐ ஹேவ் இஸ் கரண்ட்லி நான் எங்கே இருக்கேன், என்னோட மாஸ்டர் மிஷினில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கரண்ட்டாக ஆன்சிபிளோட மாஸ்டர் மிஷின். இப்போ இதை நான் இந்த மெஷின் நான் எது கூட வந்திருக்கேன்னா, நான் SSH ஏஜென்ட் பேஜென்ட் அப்படின்ற டூல் மூலியமாக தான் இந்த மெஷினுக்குள்ளே நான் லாகின் பண்ணியே வந்திருக்கேன். அப்போ பேஜென்ட் வழியாக தான் உள்ளே வந்திருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேஜென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் கீஸ்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ கரண்ட்லி ஐ மீன் மாஸ்டர் மிஷின், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் என்னோட ஒரு ஸ்லேவ் மிஷினுக்குள்ளே போகிறேங்க. ஸோ ஸ்லேவ் மிஷினில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் சம் டீட்டெயில்ஸ். என்னென்னா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ஒரு வார்த்தை, அப்புறம் ட்ரெயினர் போட்டு மித்ரன், அப்புறம் லொக்கேஷன் போட்டு பெரும்பாக்கம் சென்னை. அதே மாதிரியே நான் வந்து இன்ஸ்டியூட் INSTITUTE போட்டு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ். இப்படி ஒரு சில லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் சில டேட்டாலாம் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நான் இப்போ ஸ்லேவ் மிஷினில் போய் ஒரு ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ வாண்ட் டு எடிட் தட் ஃபைல் இன் த ஸ்லேவ் மிஷின். அப்போ நான் என்ன பண்ணுறேன், SSH EC2-user at IP அட்ரஸ், நம்ம ரிமோட் மிஷினோட IP அட்ரஸ் என்னது, ப்ரைவேட் கீ நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஃப்ரம் மை மாஸ்டர் மிஷின் இப்போ நான் என்னோட ஸ்லேவ் மிஷின்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா இங்கேயே பார்க்கலாம் IP அட்ரஸே என்னோட ஸ்லேவ் மிஷினோட IP அட்ரஸ். அப்போ நான் ஸ்லேவ் மிஷின்குள்ளே இருக்கேங்க. ஸோ இங்கே நான் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி LS கமாண்ட்லாம் போட்டேன்னா இப்போ நவ் யூ கேன் see here ஐ மீன் மை ஸ்லேவ் மிஷின். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன ஃபைல்னா சம் ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், என்னென்னா content.txt அப்படின்னு சொல்லிட்டு vi-content.txtன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட் பேடில் எழுதுனா இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. டன், சேவ் அண்ட் குவிட். இப்போ நான் எக்ஸிட்னு கொடுத்தேன்னா கனெக்ஷன் டு த ரிமோட் மிஷின் ஹஸ் பீன் க்ளோஸ்ட், ஐ கேம் பேக் டு மை மாஸ்டர். இப்போ நம்ம மாஸ்டருக்கே திருப்பி வந்தாச்சு. இப்போ content.txtன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு என்னோட ரிமோட் மெஷினில் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ரிமோட் மெஷினில் ஒரு ஃபைலை வச்சுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இப்போ கற்றுக்க போகிறது, இந்த content.txtன்ற ஃபைலில் எனக்கு ட்ரெயினர் நேமை மாற்றணும், மித்ரன்ற நேமை நான் மாற்றி ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் சம்திங். அப்போ நான் அது எப்படி பண்ணுறது? அப்போ நம்ம ஒரு ஆன்சிபிள் ஒரு மாடியூல் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், ஆன்சிபிள்
எடிட் அ லைன் இன் ஃபைல் ஆர் சேஞ்ச் அ லைன் இன் ஃபைல் அப்படின்னு நீங்கள் போட்டாலே முதல்ல அவனுக்கே வருது ஏஐ கொடுக்குறதும் லைன் இன் ஃபைல்னு ஒரு மாடியூல், டாக்குமெண்டேஷனும் லைன் இன் ஃபைல்னு ஒரு மாடியூல் கொடுக்குதுங்க. ஓகே, ஸோ அப்போ டாக்குமெண்டேஷனில் எனக்கு லைன் இன் ஃபைல்னு ஒரு மாடியூல், அந்த மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ எனக்கு மாடியூல் பேர் லைன் இன் ஃபைலுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடுறேன். இங்கே இதே மாதிரி இந்த சில நம்ம இந்த டாஸ்க்லாம் எடுத்துப்போம் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஹோஸ்ட் ஆல் பிகம் எஸ், நான் என்ன பண்ணுறேன்னா வேரியபிளில், ஸோ நான் வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன மாற்றணும்னா ட்ரெயினர் மித்ரன்றதை மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இது மட்டும் ட்ரெயினர் பேர் இனிமேல் மித்ரன் பதில் நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஏதாவது ஒரு நேம், இப்போ என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரெயினர்ஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பேர் வச்சிடறேன். இப்போ அருண்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் அப்படின்னு நான் வைக்கிறேங்க. ஸோ இங்கே நீங்கள் இங்கே ட்ரெயினர் அப்படின்ற இங்கே நீங்கள் என்ன பண்ணலன்னா ஏதோ ஒரு நேம் அப்படின்னு கூட நான் வச்சுக்கிறேன். நேமு அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள் ஃபைலில் ஏதாவது இருக்கா, அதில் அதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு வேரியபிள்ஸ் நான் அருண்னு சொல்லிட்டு நேம்ன்ற வேரியபிள் அருண் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ என்னோட டாஸ்க் என்னென்னா ரீப்ளேஸ் அ வேர்ட் இன் அ ஃபைல். ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டை ஒரு ஃபைலில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறது. அப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மாடியூல் பேர் லைன் இன் ஃபைல்னு ஒரு மாடியூலை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட மாடியூல் பேர் லைன் இன் ஃபைல். ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்ணுற மாடியூல். ஸோ இப்போ நான் லைன் இன் ஃபைல்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பாஸ் பண்ணணும், என்னென்னலாம் திங்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கீழே வந்தீங்கனாலே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்லேருந்தே கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாத்னா எந்த ஃபைல்லேருந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஃபைலு பார்த்துனது, என்னோட பார்த்துனா அண்டர் ஹோம் /EC2-user அதில் நான் content.txt பேரில் ஒரு ஃபைலை நான் வச்சுருக்கேன். ஸோ content.txt பேரில் தான் வாட் ஐ ஹேவ் இஸ் ஐ ஹேவ் மை ஃபைல். ஓகே, இப்போ content.txt இருக்கு. இப்போ இந்த ஃபைல் தான் நான் எடிட் பண்ணணும். அந்த ஃபைலில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்னென்னா எனக்கு என்ன வார்த்தையை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. எந்த வார்த்தையை நீங்கள் வாண்ட் டு சர்ச். ஏன்னா லைன் இன் ஃபைலுன்றதுனா இந்த மாடியூலே பேர் என்னென்னா ஒரு பர்டிகுலர் லைனை எடிட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் லைன் இன் ஃபைலுன்ற மாடியூலை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு எடிட் அ பர்டிகுலர் லைன். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் எந்த லைனை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ லைனக்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னா ஸோ மேக் ஷூர் யூஆர் வாட்சிங் தட் வீடியோ. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனும் சரி, இப்போ குவிக் லிங்காக உங்களுக்கு மேலே பாப்பப்லேயும் வந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக என்னென்னு கற்றுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெஜெக்ஸ் அப்படின்றது 101 அப்படின்ற ஒரு பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஜெக்ஸ் தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக், REGEX 101. இப்போ என்னோட நோட் பேடில் இருக்கிற கண்டென்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ என்னென்னா எனக்கு இதே மாதிரியே ஒரு ஃபைலில் ஆயிரக்கணக்கான லைன்ஸ் இருக்கலாம், பல லைன் இருக்கும். அப்போ எந்த லைனில் எக்ஸாக்டாக நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் என்ன பண்ணேன்னா இந்த ட்ரெயினர் மித்ரன்ற லைனை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அதை நான் தேடுறேங்க. அப்போ என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் கேப்னா என்னென்னா அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லைன். இங்கேயுமே எக்ஸாம்பிள் என்னென்னா கேப்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த கேப் சிம்பிள் இருக்கும் விச் ஸ்டார்ட் ஆஃப் த லைன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்னென்னா ட்ரெயினர் TRAINER ட்ரெயினர் கோலன். ஸோ எனக்கு என்னென்னா இதுதான் நான் தேடுற வார்த்தை. ஸோ ட்ரெயினர் கோலன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கோ இந்த வார்த்தையை நீ தேடு. அப்போ இதுதாங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் டீன் ஸ்டார்ட் ஆகி ட்ரெயினர் கோலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை தேடு. எந்த லைனில் இந்த வார்த்தை இருக்கோ அந்த லைனை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரியே இந்த கேப் மாதிரியே நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம லைனக்ஸ் வீடியோவில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த வேர்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனே அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பான். இல்லை, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் REGEX தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்னன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்ற டாக்குமெண்டேஷனில் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். அப்போ சிங்கிள் கொட்டேஷன் என்னோட இதுதான் நான் யூஸ் பண்ணுற வேர்டு. அப்போ ட்ரெயினருன்ற வார்த்தையை நீ தேடு. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து லைன் என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போ நான் லைனுன்னு சொல்லிட்டு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்னா
நான் இங்கே போயிடுறேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு லைனு எனக்கு நீ என்னவா ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா, ஸோ ஐ வாண்ட் யூ டு ரீப்ளேஸ் இட் அஸ் சேம் ட்ரெய்னர் கோலன் ஸ்பேஸு கர்லி ப்ராக்கெட் அதில் நேம், இந்த அருண்ன்ற நேமை நீ அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிற. ஸோ அப்போ அந்த லைனில் ட்ரெய்னர்ன்ற லைனில் போயிட்டு இந்த வார்த்தையை நீ ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஸோ திஸ் இஸ் மை கண்டென்ட். இதை நான் சிங்கிள் கொட்டேஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு கொட்டேஷன், எண்டிங்கில் ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்றேன். அப்போ அவ்வளோதான் நம்மளோட மாடியூலே. நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் பேர் லைன் அண்ட் ஃபைல் மாடியூல். மூணு டேர்ம் கொடுத்துருக்கோம். ஒன்று, ரிமோட் மெஷினில் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அந்த ஃபைலில் என்ன வார்த்தையை தேடணும், அந்த மேட்ச் ஆகிற லைனில் என்ன லைனை நீ ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த லைனை இந்த மாதிரி இந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ரன் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு வேர்டு ஒரு லைனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என் ப்ளே புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட் மீ டெலீட் எவ்ரி திங், இன்சர்ட் திஸ் கோடு, சேவ் அண்ட் குவிட்டு, லெட்ஸ் சி இஃப் இட் இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட். அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், குவிக்காக ரிமோட் மெஷினில் போயிட்டு அந்த கண்டென்ட் ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது தாங்க இப்போதைக்கு இருக்கிற கண்டென்ட். எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுறேன். இப்போ என் ப்ளே புக்கை நான் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் வால்ட்டு ஆன்சிபிள் பிளேபுக் slaves.txt மை playbook.yaml சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ரன் ஆன அப்புறம் நீங்களே பார்க்கலாம், ரீப்ளேஸ் அ வேர்டு இன் அ ஃபைலில் சேஞ்சுடு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபைலை நான் எடிட் பண்ணிட்டேன்னு வருதுங்க. அப்போ எடிட் பண்ணுறதுக்குன்றது என்ன ப்ரூஃபு, மறுபடியும் ரிமோட் மெஷின்குள்ளே போவோம். அங்கே அந்த ஃபைலோட கண்டென்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், பாட்டம் லெஃப்டில் ட்ரெய்னர் பேர் அருண் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே சேஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்படின்னா ஒரு வார்த்தையை நான் மாற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி மித்ரன் இருந்துச்சு, இப்போ அருணுன்னு இருக்கனால சேஞ்சுடுன்னு வருதுங்க. இப்போ நான் திருப்பி என் ப்ளே புக்கை நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்களேன். இப்போ எனக்கு ரீப்ளேஸ் அ வேர்டில் ஓகேன்னு வந்திருக்கு. ஏன்னா ஆன்சிபிள்ன்றது ஐடம்பொட்டன்ட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். இட் ஆல்சோ மீன்ஸ் இட் வில் ட்ராக் த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்னென்னா, இப்போ நம்மளோட நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிஃபோர் வந்து மித்ரன் இருந்துச்சு, இப்போ அருணுன்னு மாறிச்சு போன வாட்டி. இப்போ திருப்பி ப்ளே புக் ரன் பண்ணும்போது ஆல்ரெடி அருணன் தான் இருக்குது, இப்போ மாறுறதும் அருணன் தான் இருக்குது. அப்போ தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். அப்போ சின்ஸ் தெர் இஸ் நோ சேஞ்சு, அப்போ எனக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி ஓகேனா என்னன்னா நத்திங் டு டூ ஓகேன்னு மட்டும் வருதுங்க. அப்போ சேஞ்சுடுன்றது எப்போ வரும்னா, ஏதோ ஒரு மாற்றம் அடைஞ்சால் அப்போ தான் சேஞ்சுடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ நம்ம இந்த டாப்பிக்கை தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஹேண்டிலர் அண்ட் நோட்டிஃபை அப்படின்ற ஒரு டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கற்றுக்க போகிறோம். நான் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டூவில் இப்படி ஒரு கோடை போட்டுக்கிறேன். திஸ் இஸ் லெஃப்ட் சைடு வந்து பிஃபோரு அண்ட் ரைட் சைடுன்றது ஆஃப்டர். நம்ம கலர் கோடிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ கரண்ட்டாக நம்மளோட நேம் என்ன இருக்குன்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு பிஃபோரில் அருண்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை ஆஃப்டர்ன்றது என்னென்னா என்னவா நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி கலர் கோடுன்றது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிக்ளேர் அது என்ன கலர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வாட் வி ஹேவ் இஸ் வி ஹேவ் அருண். இப்போ ஆஃப்டர் என்னவா மாறப்போகுது. இப்போ நம்ம இது கூடவே நோட்டிஃபை அண்ட் ஹேண்டிலர்னு ஒரு டாப்பிக்கை புதுசாக நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த நோட்டிஃபைன்றது என்ன பண்ணுன்னா, எனக்கு ஒரு டாஸ்க்கு சேஞ்சுடுன்னு இருந்துச்சுன்னா ஹேண்டிலரை ட்ரிகர் பண்ணும். இஃப் நோட்டிஃபை வந்து ஓகேனா ஹேண்டிலர் ரன் ஆகாது. அதுதாங்க கண்டிஷனு. ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸாம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ டாஸ்க்கு மாதிரியே அதே லைன்லேயே, ஏன்னா நம்ம ப்ரீ டாஸ்க் போஸ்ட் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னாலுமே சேம் லைனில் தான் இருக்கும். நம்ம மேலே வருவோம். இந்த ஸோ ப்ரீ டாஸ்க்கு அதே கோடுக்கு தான் டாஸ்க்கும் இருக்குது, அதே லைனில் தான் போஸ்ட் டாஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி தான் அதே லைனில் தான் நம்மளுக்கு ஹேண்டிலர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் அஸ் ஹேண்ட்லர்ஸ். நம்ம புதுசாக ஹேண்ட்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சும்மா ஒரு மெசேஜே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டீபக்ன்ற ஒரு மாடியூலோடது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லெட் மீ யூஸ் திஸ் இன்டென்டேஷன் மட்டும் நான் ஷிஃப்ட் டேப் அமுக்கிறேன்னா இன்டென்டேஷன் மட்டும் சரியாயிரும். பிரிண்ட் அ மெசேஜ், தட் மெசேஜ் இஸ் handler got executed when there is a change in the task. ஓகே, இதுதான் என்னோட மெசேஜ். ஸோ இப்போ
ஹேண்டிலர்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இங்கே நம்ம இங்கே நேம்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேம் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏதாவது ஒரு ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இனி ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வேர்டு இல்லை மல்டிபிள் வேர்ட்ஸ். இங்கே ட்ரிகர் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே நோட்டிஃபை அப்படின்ற ஒரு டேர்ம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் இந்த லைன் இன் ஃபைல் மாடியூல் கடியில் ஐம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் அஸ் நோட்டிஃபை. NOTIFI நோட்டிஃபை. நோட்டிஃபை யாருன்னா எதை ட்ரிகர் பண்ணோன்னா ட்ரிகர் TRIGGER ட்ரிகருன்றத இங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே தான் இங்கே இருக்கணும். இங்கே ட்ரிகர் 1 2 3ன்னு கொடுத்தா இங்கேயும் ட்ரிகர் 1 2 3. அப்போ தான் நோட்டிஃபை போய் எந்த ஹேண்ட்லரை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே ட்ரிகர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன், அது அப்படியே இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதுதான் நம்மளோட நோட்டிஃபை ஹேண்ட்லருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம லைவாக ரன் பண்ணி பார்த்தோன்னா வில் கெட் அன் ஐடியா. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் அண்ட் குவிட் நம்ம மொத்தமாக delete பண்ணிடுவோம். அப்புறம் இந்த நோட்டிஃபை அண்ட் ஹேண்ட்லரை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம பார்ப்போங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக நம்மளோட பேர் என்னவா இருக்குன்னா அருண்னு இருக்கு. தட் இஸ் அருண். இப்போ நான் என்னோட எந்த வேரியபிள் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணாமல் என் ப்ளே புக்கை ரன் பண்ணனா அருண்ன்றது என்னவா மாறும், அருணாவே மாறும். ஸோ அப்போ சின்ஸ் அருண் இஸ் ரீப்ளேசிங் இட் ஆஸ் அன் அருண், நம்மளுக்கு இந்த டாஸ்க் என்ன கலரில் வரும்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஷோ சம்திங் கால்ட் அஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேன்னு வந்துச்சுன்னா ஹேண்டிலர் ரன் ஆகாது. பாருங்கள், ரன் பண்ணுறேன், ரீப்ளேஸ் அ வேர்ட் இன் ஃபைல், ஓகே, நத்திங் ஹேப்பன், ஓவர். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஓகேன்றதுக்கு பதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அருணுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா -e விச் இஸ் நேம் ஈக்குவல் டு XYZ அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு XYZ. அண்ட் இங்கே ஒரு வார்னிங் இருக்குது, ஆல்ரெடி நேம்ன்ற ஒரு வேரியபிள் ஏதோ ஒன்று ஆன்சிபிள்குள்ளே வச்சுருக்கோம், அந்த வேரியபிள் யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை அந்த வார்னிங்கை கூட நம்ம மாற்றிப்போம். ஸோ நேமுக்கு பதில் யூசர் ஆர் நாம், ஓகே, ஹிந்தியில் நாம் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாமே சும்மா. ஸோ அப்போ நான் என்னென்னா இந்த வேரியபிள் இங்கே நான் வச்சுருக்கேன், இங்கே வேரியபிள் ஏபிசின்னு கூட வைங்க, இதுக்கு வேரியபிள் நேம் தானே. ஸோ அப்போ வேரியபிள் ஏபிசின்னு நான் கொடுக்குறேன். இந்த வேரியபிள் தான் நம்ம இப்போ அருணுன்னு இருக்கிறது, இப்போ அருணே தான் மாறிச்சு. ஸோ அப்போ இட் காட் ஓகே. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ் நான் ஒரு சேஞ்ச் கொடுக்குறேன். சேஞ்ச்னால் என்னென்னா நம்ம இந்த அருணுன்ற நேமை நம்ம வேறு மாற்ற போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா XYZ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். XYZ அப்படின்றதுக்கு பதில் நான் ஏதாவது சம்திங், நான் இப்போ என்னோட இன்னொரு ட்ரெயினரோட நேம் இப்போ நான் தர்ஷினி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ என்னோட ரிமோட் மிஷினில் அருண்ன்ற இடத்துல இப்போ தர்ஷினின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். அப்போ சேஞ்ச்டு. அப்போ சேஞ்ச் ஆச்சுனாலே ரன்னிங் ஹேண்டிலர் பேர் ட்ரிகர், ஹேண்ட்லர் காட் எக்ஸிக்யூட்டட் when there is a change in the task. அப்போ இதுவுமே ஒரு கண்டிஷன் தான் ஆன்சிபிளை பொறுத்த வரைக்கும். த கண்டிஷன் இஸ் உங்கள் டாஸ்க் ஓகே, தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஏன்னா பிஃபோர் இப்போ இதுக்கு முன்னாடி அருணுன்னு இருந்துச்சு, இப்போ அருணுன்றது எடிட் ஆகி என்னோட ஃபைலில் தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துருச்சு. ஸோ அப்போ சின்ஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எனக்கு இருந்தனால எனக்கு என்னோட டாஸ்க் என்னென்னா சேஞ்சுடுன்னு சொல்லிட்டு காமிக்கும். CHANGED சேஞ்சுடுன்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ பிஃபோர் ஒன்று இருக்குது, இப்போ ஆஃப்டர் ஒன்று இருக்குது, அப்போ ஒன்று மாறி இருக்குது. சின்ஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் எனக்கு என்ன ஆகும்னா என்னோட நோட்டிஃபை போயிட்டு ஹேண்ட்லரை ட்ரிகர் பண்ணுங்க, அப்போ மட்டும் ஹேண்ட்லர் ரன் ஆகும். இப்போ என் ப்ளே புக்கை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், தர்ஷினினே போட்டே ரன் பண்ணுறேன், ஆனால் தெர் இஸ் அ நோ சேஞ்சுன்றனால ஓகேன்னு தான் வரும். சின்ஸ் தெர் இஸ் நத்திங் சேஞ்ச்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஆல்ரெடி தர்ஷினி தான் இருக்குது, இப்போ தர்ஷினி தான் இருக்கனால சின்ஸ் தெர் இஸ் நத்திங் சேஞ்ச்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லணும்னா இட் வில் வாட் இட் வில் சேஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்லர் ரன் ஆகலை. அப்போ த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட இந்த நோட்டிஃபை அண்ட் ஹேண்ட்லர் இந்த கான்செப்ட் என்னென்னா என்னோட டாஸ்க் சேஞ்ச் ஆனால் ஹேண்ட்லர் ட்ரிகர் ஆகும். என் டாஸ்க் எந்த சேஞ்சுமே இல்லை ஓகே அப்படின்னா ஹேண்ட்லர் ரன் ஆகாதுங்க. இதுவுமே ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி தான், ஆனால் டாஸ்கோட பிஹேவியரை பொறுத்து இந்த கண்டிஷன்ன்றது நம்மளுக்கு இட் வில் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு நோட்டிஃபை அண்ட் ஹேண்ட்லர்னால் என்ன, ஒரு ஃபைலை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, வேரியபிள்ஸ், இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்தோம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவை நம்ம ரேப் அப் பண்ணுறதுக்கு ஸோ வாட் வி வில் டூ இஸ் வி வில் லேர்ன் இந்த டெம்ப்ளேட் மாடியூல்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுத்தரேங்க. அதில் ஜிஞ்சா 2ன்ற ஒரு டாப்பிக்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் பி யூஸிங் இட். ஸோ இப்போது லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ
இங்கே இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட். இன்ஸ்டியூட்டு, கோர்ஸு, ட்ரெயினரு, லொக்கேஷன், இந்த மாதிரி இதெல்லாமே லைன் பை லைனாக இருக்குது. இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ஆனால் நம்ம இப்போ இதில் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த லைனை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் இது ஒரு ஈஸியான டெக்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு JSON எக்ஸாம்பிள். JSON எக்ஸாம்பிள்னு கொடுக்குறேன். அஃபிஷியலாக JSON டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும், இல்லை XML டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும். இப்போ இதில் நம்ம சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இதவே எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கோடு. காப்பி திஸ், லெட் மீ புட் இட் இன் மை நோட்பேட். ஸோ அப்போ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆன் கிளிக் அப்படின்றதுல ஓப்பன் டாக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இதை நான் இந்த 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 வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு இந்த லைனை தேடினாலே, மெனு ஐட்டம்னு தேடினாலே 3 லைன் மேட்சிங்காக இருக்கும், ஸ்டார்டிங் மெனு ஐட்டம்னு. அப்போ நீங்கள் இது ஃபுல்லாகவே தேடணும், இட்ஸ் டிஃபிகல்ட். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு இப்போ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபைலெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் வேர் டெம்ப்ளேட் மாடியூல் Jinja 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் என்னோட ஃபைல். இந்த ஃபைலை தான் நான் என்ன பண்ண போகிறேன், நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபைல். நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் மாடிஃபை பண்ணுறதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ யூஸ் திஸ் ஃபைல், லெட் மீ காப்பி திஸ். அண்ட் இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, Ansible மாஸ்டர் மிஷின்லேயே வைக்கிறேன். விஐ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஃபைல் வந்து sample.xml அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேரில் ஒரு XML ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ sample.xmlனு சொல்லிட்டு ஐ வில் கிரியேட் திஸ் XML ஃபைல். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ காப்பி திஸ் கோட் அண்ட் லெட் மீ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது ஒரு XML ஃபைல் அப்படின்றனால நம்ம சேவ் பண்ணி குவிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் டாக்குன்ற இடத்த நான் எடிட் பண்ணணும். ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ். இது நார்மலாகவே XML ஃபைல் இப்படி தான் இருக்கும், இது XMLன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஓப்பன் டாக்குன்றதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இதை எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கேர்லி ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேரியபிள் பேரை இங்கே வச்சுக்கோங்க. என்ன வேரியபிள் பேர்னா, அதேமாதிரி ABC அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ABCன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் Jinja டெம்ப்ளேட். ரைட், நமக்கு 2 வாட்டி கர்லி பிரேசஸ் போட்டாலே அது பேர் Jinja அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே காப்பி அண்ட் என்னோட இப்போ இந்த XML ஃபைலை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த Jinja ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற XML ஃபைலை நம்ம போட்டுருவோம். அப்போ நம்ம இதை இப்போ மேனுவலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வேர்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிட்டு இப்போ sample.xml ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை ரீநேம் பண்ணுறேன். sample.xml.j2. அப்போ சாரி, அந்த ஃபைலை நீ என்ன பண்ணா .j2ன்ற ஃபைலில் ரீநேம் பண்ணிடு. இப்போ நான் கொடுத்தேன்னா ரீநேம் ஆயிரும். அப்போ இப்போ நான் LS கமாண்ட் கொடுத்தாலே நீங்களே பார்க்கலாம், .j2ன்னு இருக்கும். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Jinja 2. அப்படின்னா அந்த ஃபைல் வந்து XML-ஆக இருந்தாலும் நான் திருப்பி அதை .j2ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா Jinja 2 .j2ன்ற ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அந்த டெம்ப்ளேட் மாடியூல் எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ், என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் சாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மாடியூல் பேர் டெம்ப்ளேட் மாடியூல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் புது டேப்பில் Ansible டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தனா Ansible டெம்ப்ளேட் மாடியூல், இது Jinja 2 டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே டாக்குமெண்டேஷன், டெம்ப்ளேட்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் பை Jinja 2 டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கும், கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸாம்பிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரியே திஸ் இஸ் மை கோடு, கீழே வந்துடும், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ABC அருண்னு சொல்லிட்டு, அப்போ ABC தான் நான் யூஸ் பண்ணுற வேரியபிள். இங்கே லெட் மீ டெலீட் திஸ். இங்கேருந்து நான் அந்த கோடை எடுத்துக்கிறேன், பேஸ்ட், இன்டென்டேஷனை சரி பண்ணிடுறேன். அப்போ நம்ம டெம்ப்ளேட்டை ஃபைல் ஃபார் sample.xml, இந்த ஃபைல் தான் நான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட சோர்ஸ் அப்படின்றது என்னன்னா மாஸ்டருங்க. சோர்ஸ்ன்றது மாஸ்டர், டெஸ்டினேஷன்றது நம்மளோட ஸ்லேவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். அப்போ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா,
உங்களுக்கு அந்த சோர்ஸில் இருக்கிற ஃபைலை டெஸ்டினேஷன் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடும். அப்போ நான் மாஸ்டர் மிஷினில் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த XML ஃபைலை நான் வச்சுருக்கேன். அப்போ என்னோட மாஸ்டர் மிஷினில் எந்த பாத்தில் இருக்குன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியிலேயே. அப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்றது ./sample.xml.j2 அப்படின்றதுல தான் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்குது. எங்கெங்கே அனுப்பணும், ஸ்லேவ் மிஷினுக்கு எங்கே அனுப்பணும், I want to transfer it to /home/ec2-user/ அங்கே sample.xmlன்ற ஃபார்மேட்லேயே நீ அனுப்பிச்சி விட்டுரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான் என்னோடய சோர்ஸு, இதுதான் என்னோடய டெஸ்டினேஷனு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும்னு எக்ஸ்ட்ரா அவசியம்லாம் கிடையவே கிடையாது. டெம்ப்ளேட் மாடியூல்னு யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட சோர்ஸ் வந்து J2ன்ற ஃபைலில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த J2 ஃபைலை ஓப்பன் பண்ணி, ஸோ நம்மளோட J2 ஃபைல் என்னது, இந்த sample.xml.j2 ஃபைல், அதை ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் இப்படி ஏபிசின்னு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற வேரியபிள் போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ வேரியபிள் அருன்ற இடத்துல நான் மித்ரன்னு கொடுக்குறேங்க. ரைட், இப்போ நம்மளோட சினாரியோஸ் கண்டெக்ஸ்ட்லாம் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுவோம். ரிமோட் மெஷினுக்கு போகிறேன். முதல்ல SSH கமாண்டு இருக்குது, உள்ள ரிமோட் மெஷினுக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது, கண்டென்ட்னு சொல்லிட்டு வேறு எந்த ஃபைலும் இல்லை. எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுறாங்க. இப்போ என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்கிறேன். இதில் J2ன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த J2ன்ற ஃபைலுக்குள்ளே ஏபிசின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அது Jinja2 டெம்ப்ளேட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப்ளேட் மாடியூல் கிட்ட இந்த கரண்ட்டாக இருக்கிற Jinja2 டெம்ப்ளேட் ஃபைலை எடுத்துக்கோ. அதில் கர்லி ப்ராக்கெட்னு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் கொடுக்குற வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணிடு. அப்போ இந்த இடத்துல மித்ரன் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ன்றனால நீ ரிமோட் மெஷினில் இந்த ஹோம் EC2-user sample.xmlக்கு நீ என்ன பண்ணினா அந்த ஃபைலை எடிட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி ரிமோட் மெஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடு. அப்போ இந்த டாஸ்க்கை நம்ம ரன் பண்ணுவோம். லெட்ஸ் see if it is executing successfully. vi my playbook.yaml delete everything, insert our code, save and quit. இப்போ நம்ம Ansible playbook நான் ரன் பண்ணனா playbook yaml நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா நீங்களே பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு டெம்ப்ளேட் மாடியூல்ன்றது ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். சரி, வாட் ஐ டிட் இஸ் ஐ ran the template module. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமோட் மெஷின்குள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்னோட ஸ்லேவ் மெஷின்குள்ளே போயிடுறேன். இங்கே ls கமாண்டை போட்டாலும் நீங்களே பார்க்கலாம் sample.xml ஒரு ஃபைல் வந்திருக்கு. அந்த XML ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தனாலும் தெரியும் ஆன் கிளிக்குன்ற இடத்துல மித்ரன் அப்படின்ற இடம் வந்திருக்குங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நார்மல் ஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு லைன் அண்ட் ஃபைல்ன்ற மாடியூலும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபைல் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை ஒரு காப்பி உங்கள் மாஸ்டர் மிஷினுக்கு எடுத்துக்கிட்டு அதில் எந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கே Jinja2 போட்டு வேரியபிள் வழியாக நீங்கள் அந்த Jinja2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்னாலே சோர்ஸில் இருக்கிற ஃபைலை டெஸ்டினேஷன் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடும். பில்ட்னாகவே Ansible அதோட டிஃபால்ட் பிஹேவியர் அதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா we understood how it works அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடவே இப்போ நான் எக்ஸிட் கமாண்டை கொடுத்து நான் மாஸ்டர் மிஷினுக்கே வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த பிளே புக்கை ரன் பண்ணும்போதும் சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குங்க. அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தது -, சின்டாக்ஸ். இது என்ன பண்ணும், ஏதாவது சின்டாக்டிக்கல் இஷ்யூ இருந்தால் இது நம்மளுக்கு காமிக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை வெரிஃபையும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மை பிளே புக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் மோடில் போயிட்டு நான் வேணும்னே சில சின்டாக்டிக்கல் இஷ்யூ பண்ணுறேங்க. விச் இஸ் இந்த சோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை நான் சேவ் அண்ட் குவிட் பண்ணி இப்போ நான் சின்டாக்ஸை செக் பண்ணேன்னா எரர், ஏதோ சின்டாக்டிக்கல் எரர் இந்த இடத்துல இருக்குது, there is an offending line over here but something is wrong அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. சூப்பர். அப்போ நம்ம -, சின்டாக்ஸ்ன்றது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு சின்டாக்ஸ் இஷ்யூஸை நம்மளுக்கு செக் பண்ணுங்க. ஓகே, டன். திருப்பி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ சின்டாக்ஸ் செக் பண்ணிங்கன்னா எந்த விதமான எரரும் கிடையாது. ஸோ சின்டாக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்போ -, சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரியே there is something called as -, செக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த செக்குன்றது என்னென்னா எனக்கு ஒரு டெம்ப்ரரியாக இந்த ஃபைலை ஒரு தடவை ரன் பண்ணி காமிக்கும், ஆனால் ஆக்சுவலாக ரன் ஆகாதுங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது பேர் ட்ரை ரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ட்ரை ரன் என்னன்னா என்னோட பிளே புக் ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அதை ஒரு தடவை டெம்பரரியாக ரன் பண்ணி பார்க்கறதுக்கு -check அப்படின்ற கமாண்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ ட்ரை ரன், இட் வில் ஷோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், -check அப்படின்றது கூடவே நான் -e என்னோட வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன், விச் இஸ் -e டபுள் கொட்டேஷனுக்குள்ள ABC இஸ் ஈக்குவல் டு, இப்போ மித்ரன் இருக்குல்ல, அந்த மித்ரன்ற பேருக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரேண்டம் நேம், இப்போ மீனா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா நான் வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், -check அப்படின்னா என்னன்னா எனக்கு சேஞ்சுடு அப்படின்னா மாற்றம் வருது. ஆனால் நான் செக்குன்னு கொடுத்துருக்கேன்னா இட் மீன்ஸ் இட்ஸ் அ டெம்பரரி ரன் தான். அப்போ இப்போ நான் போயிட்டு சேஞ்சுன்னு காமிக்குது. அப்போ என் ஸ்லே மெஷின்குள்ளே போயிட்டு என் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா விச் இஸ் XML ஃபைல், sample.xml ஃபைலாக இன்னும் மித்ரன்னு தாங்க இருக்குது. அப்போ அந்த -checkன்றது ஒரு ட்ரை ரன் மாதிரி. நீங்கள் டெராஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா, டெராஃபார்ம் படிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, டெராஃபார்ம் பிளான்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த பிளான் கமாண்டுக்கு ஈக்குவல் தாங்க இந்த -checkன்ற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. ஓகே, ஃபைனலி -check கூடிய -diff இதுவுமே நம்மளுக்கு என்னென்னா டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ -check அண்ட் -diff நான் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறேன்னா, செக்குன்றது ஒரு டெம்பரரி ரன் மாதிரி தான், உண்மையிலே ரன் பண்ணாது. -diff சேர்த்து பாஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஆல்சோ ஷோ த டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி நான் என்ன இருந்துச்சு, பிஃபோர் வாட் வாஸ் திஸ் ஃபைல், நவ் வாட் வாஸ் திஸ் ஃபைல், அண்ட் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். மித்ரன்ற இடத்துல இப்போ மீனான்ற ஒரு டீம் வந்திருக்கு. அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் சேஞ்சுடு. அப்படி நீங்கள் இப்போ டிஃப்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் அண்ட் ஆஃப்டர் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குன்றதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ அப்போ நம்ம சின்டாக்ஸ் செக் பண்ணுறதுக்கு, ட்ரை ரன் பண்ணுறதுக்கு டிஃப் கமாண்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஷோ யூ வாட் இஸ் த சேஞ்சஸ் ஹேப்பனிங். இப்போ நான் இந்த செக்குன்ற கமாண்ட் இல்லாமல் வெறும் டிஃப்னு கொடுத்தேன்னா ஆக்சுவலாக ரன் ஆயிரும். செக்குன்றது தான் ட்ரை ரன், இப்போ ரன் ஆயிருச்சு. அப்படி ரன் ஆயிடுச்சுன்றதுக்கு மீனிங் மித்ரன் ஹஸ் பீன் சேஞ்ச் டு மீனா இன் மை ரிமோட் மிஷின். இப்போ நான் திருப்பி இந்த பிளே புக்கை ரன் பண்ணேன்னா டிஃப் கமாண்ட் பாருங்களேன், இட் வில் ஷோ ஓகே அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ -checkன்னு பாஸ் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஷோ யூ அ ட்ரை ரன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிமுலேட் பண்ணி காமிக்கணும். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ விச் இஸ் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் குட்டி குட்டியாக நம்ம நிறைய பார்த்துருப்போம். விச் இஸ் வால்ட் நம்ம பார்த்துருப்போம், வேரியபிள்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம், ஆன்சபிளே பில்டான டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். அண்ட் நம்ம எண்டிங்லேயும் ஹவு டு எடிட் அ ஃபைல், ஹவு டு ரீப்ளேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபைல் யூசிங் டெம்ப்ளேட் மாடியூல், Jinja 2, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. இன்னும் ஒரு ஒன் மோர் வீடியோ, ஃபைனல் வீடியோ, விச் இஸ் அந்த ஃபைனல் வீடியோவில் ஆன்சபிளோட கன்க்ளூஷன், எண்டிங், A to Z everything there is to know அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மோஸ்ட்டாக இன்டர்வியூ கொஷனுக்கு தேவையான நாலேஜை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இந்த 3 பார்ட் சீரீஸ்லேயே நம்ம முடிச்சிருப்போம். சப்போஸ் நெக்ஸ்ட் வீடியோ 3rd பார்ட்டில் முடிக்க முடியல, கண்டென்ட் ட்ராக் ஆகுதுன்னா மேபி 4 பார்ட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ with this we have successfully completed our today's segment. Thanks for watching till the end. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பியூர் டெக்னிக்கல் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஜாம் பேக்டாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துருப்பேன். டேக் யோர் டைம், இதை பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ லெட்ஸ் இட்ஸ் ஒரு 1.5 hours வீடியோ, 90 minutes வீடியோ. இந்த 90 minutes வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சைடில் ஒரு லேப்டாப் வச்சு டூ ப்ராக்டிஸ் இட் அண்ட் ஒரு நோட்ஸில் எடுத்துக்கிட்டு ஆன்சபிள்ன்ற டாபிக் போட்டு என்னென்ன டாப்பிக்லாம் டீச் பண்ணுறனோ அந்த கமாண்ட்ஸ் இந்த எக்ஸிக்யூஷன் ப்ளே புக்கே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பேடில் ஒரு நோட் பேட்லேயே, ஸோ உங்களோட நோட் புக்கில் சும்மா ஒரு ரஃப்பாக இதுதான் சின்டாக்ஸ், இதுதான் லே அவுட்டுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. சைட் பை சைடில் லேப்டாப்பில் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். இந்த 1.5 hours வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி நோட்ஸும் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இட் வில் டேக் டபுள் த டைம். ஸோ 1.5 hours வீடியோனா 3 hours கிட்ட 3.5 hours கிட்ட டெஃபினட்டாக ஆகும். இதுதான் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம சோஃபர். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன், உங்களுக்கு என்ன தப்பு வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் நீங்கள் அது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் இருக்குது. திருப்பி ஒரு 2 months கழிச்சு கண்டிப்பாக இதெல்லாம் மறந்துடும். அப்போ மறக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் இந்த என்னோட வீடியோவை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எழுதுகிற நோட்ஸ்லேயே அகெயின் இன்னொரு கலர் பெனில் நோட்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ தட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி நோட்ஸ் மேலே திருப்பி நோட்ஸ் எழுதுறது, ஆனால் அது 2வது வாட்டி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கலர் பெனில் எழுதுனீங்கன்னா இட் வில் பி ஐடென்டிஃபைங் ஃபார் யூ. ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணி இந்த நோட்ஸாக இருந்தாலும் இதில் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட வீடியோவை 2 வாட்டிக்கு மேலே 3வது வாட்டி நீங்கள் பார்க்கவே கூடாது.
என்ன ரிவிஷன் பண்ணணும்னாலும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த நோட் புக்கில் இருக்கிற நோட்ஸை வச்சு தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட வீடியோ ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வீடியோஸ். திஸ் இஸ் வாட் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபேடு இல்லைனா ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுலேயே நோட் மேக்கிங் ஆப்ஸ்லாம் இருக்குது, அதையும் வச்சு நோட்ஸ் எடுப்பாங்க. சில பேர் நோட் புக்கில் நோட்ஸ் எடுத்துருவாங்க. டிஜிட்டலாக எடுத்துட்டிங்கன்னா அது எங்கே வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஃபோன்லேயே கூட. ஸோ அது ஒருத்தவங்களோட ப்ரெஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஸ்டடிங். கண்டிப்பாக மறக்குங்க. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம், நிறைய டாபிக்ஸு, நிறைய டூல்ஸு, க்ளவுடு மறக்கும் தான். ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்க தான் இட் வில் கீப் இன் மைண்ட் ஃபார் யூ. இப்போ எனக்குமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே எப்படி கண்டினியூஸாக ஞாபகம் இருக்குது, நான் ஏன் மறக்காமல் இருக்கேன் அப்படின்னா, இப்போ திஸ் இஸ் மை மெயின் ஜாப். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி மெயினாக அதே வார்த்தைகளை பார்க்கும்போதும் அதே விஷயங்களை நம்ம கேட்கும்போதும் அது நமக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆனால் நீங்கள் வேற ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டே இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக திஸ் வில் பி ஃபர்கெட்டிங் ஃபார் யூ. அப்போ மறக்குது அப்படின்னாலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். வி ஆர் ஹியூமன்ஸ். அப்போ நோட்ஸ் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ். அண்ட் இதே மாதிரியே லெட்ஸ் சே இப்போ இதில் ஏதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இஷ்யூஸ் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கார்டோட சேனல் குரூப்பும் இருக்கும். அங்கேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி குரூப்பில் யூ கேன் கிரியேட் அ டவுட். நானும் இல்லை சரி, மற்றபடி என்னோட டீம் மெம்பர்ஸ் ஆர் என்னோட ட்ரெயினர்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸே கூட உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்ற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுப்பாங்க. அதை தாண்டி இல்லைங்க எனக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களை என்னை மீட் பண்ணி பேசணும், என்னை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்ரஸும் கொடுத்துருப்பேன். அங்கே மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே, விச் இஸ் 12 or 1க்கு மேலே டில் ஈவினிங் 8 PM வரைக்கும் ஐ வில் பி இன் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் தான், விச் இஸ் இன் பெரும்பாக்கம் பிரான்ச். அங்கே நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணலாம். இல்லை இதே கண்டென்ட் நம்ம யூடியூப்பில் பார்க்குறத நீங்கள் கோர்ஸாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இன் பர்சனில் அட்டன் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ரீச் பண்ணலாம். பட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற சிலபஸே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுன்றது கோர்ஸுன்ற சிலபஸ் கடையில் தான் வருது. ஸோ அப்போ நான் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராமே மொத்தம் ஒரு 5 months ப்ரோக்ராம், விச் இஸ் 3 monthsக்கு நீங்கள் கோர்ஸ் தான், விச் இஸ் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணுவீங்க. படித்து முடிச்ச அப்புறம் அந்த 3 months கோர்ஸை நான் எடுக்க மாட்டேன், என்னோட டீம் தான் எடுப்பாங்க. அடுத்து அந்த 2 months பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுதான் நான் ப்ரைமரியாக பார்த்துக்கிறேன். அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு செட் ஆகுமா, நீங்கள் பிளேஸ் ஆக முடியுமான்றத ஒன்று கீழே என்னோட ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம், ஆர் நேராகவே என்னை இன் பர்சன் மீட் பண்ணியும் உங்களுக்கு எப்படி ஐடியில் உங்கள் கரியரை சேஞ்ச் பண்ணுறன்றத ரெக்கமெண்டேஷனை ஒரு கால் பண்ணி உங்களோட பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் மை ஆன்சபிள் பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 3ல இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஆன்சபிளை கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ ஆர் லைக்கிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் திஸ் வீடியோ அண்ட் திஸ் பிளேலிஸ்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் once again, I'll catch you on the next video.